கேளீர் நேர்களுக்கு வணக்கம். மாண்ட மக்கள் மாவீரன் நினைவாக தேசமெங்கனும் நெய்விளக்கேற்றி அவர்களை நினைவேந்தல் செய்து வரும் இம்மாதத்தில் அவர்களுடைய பிரசன்னம் இல்லாத இந்த 15 ஆண்டுகளில் அவர்களுடைய லட்சியங்கள், அவர்கள் எந்த லட்சியங்களுக்காக சாவினை தோளினில் தாங்கி நடந்தார்களோ அந்த லட்சியங்கள் இன்று தேர்தல் அரசியலால் எப்பாடுபட்டிருக்கின்றன என்பன பற்றி ஆராய மீண்டும் தமிழ்நெட் நிறுவன ஆசிரியர் ஜெயா அவர்களை எங்களோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஜெயா. வணக்கம். நேரடியாகவே முதலாவது கேள்விக்கு வருகின்றேன். தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கவும் செயற்படவும் தேர்தல் பிரச்சாரங்கள், முடிவுகள் இவற்றுக்கு அப்பாற்பட்டு எவ்வாறு தாயகத்தில் உள்ளவர்களும் புலம்பெயர்ந்தவர்களும் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம்? இதை நாங்கள் இப்ப தேர்தல் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே இந்த நேர்காணலை செய்கின்றோம். வாய்ச்சொல் வீரத்தை நாங்கள் நிறைய பார்த்தோம். நடிப்பு சுதேசிகள் பற்றி மகாகவி பாரதியார் அவர்கள் சொன்ன சொற்பிரயோகம் அது, வாய்ச்சொல்லில் வீரர் அடி என்று. அதை போல ரெட்டோரிக் என்றதை சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் பார்த்தோம். நிறைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள், சுயேட்சை கட்சிகள், பிளவடைந்துள்ள கட்சிகள் என்ற தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பல தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் பார்த்தோம். இதை வைத்துக்கொண்டு நாங்கள் இவர்கள் கூடுதலாக ஒரு சந்தைப்படுத்தல் உத்தி போலவே இந்த சமூக வலைத்தளங்களிலேயும் ஊடகங்களிலேயும் தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்கு அப்பால் எந்த தீர்வு திட்ட முன் வரைவுகளுக்கு பின்னால் இவர்கள் நிற்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிப்பதன் மூலம்தான் இவர்களை பற்றிய சரியான மதிப்பீடை செய்யலாம். அப்படியான அறிவு பொதுமக்கள் தளத்திலேயும் குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படியான தீர்வு திட்ட முன்வரைவுகளிலே நிறைய குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை எப்படி நிவர்த்தி செய்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்ற அழுத்தத்தை மக்கள் கொடுப்பதற்கும் அதை பற்றிய அறிவு குறைவாக இருக்கிறது. ஆகவே இதை பற்றி நாங்கள் இந்த வகையில் வைத்துத்தான் இவர்களை மதிப்பீடு செய்ய வேண்டும், அவர்களை அடையாளம் காண வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் கடந்த நேர்காணலிலே கூட இந்த தீர்வு திட்ட வரைவு இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு முயற்சி, அதை இப்போ சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தோடு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகின்ற ஒரு சூழல் உருவாகின்ற, ஒரு அபாயமான சூழல் உருவாகின்ற சூழலை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அப்படியாக இந்த எங்களிடம் நிறைய தீர்வு திட்டங்கள் இருக்கின்றது. கடந்த 75 வருட காலத்தில் 100 வருடத்துக்கு கிட்டவே என்று சொல்லலாம், ஆயிரக்கணக்கான பக்கங்களில் நிரப்புகின்ற அளவுக்கு எங்களிடம் தீர்வு திட்டங்களும் ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் என்று பலவிதமான டாக்குமெண்ட்ஸ் எங்களிடம் இருக்கின்றது. அப்படியாக ஒரு சூழல்லே யார் யாருக்கு பின்னாலே நிற்கின்றார்கள், அடுத்த கட்டமாக பார்க்க போனால் இந்த ஒப்பரேஷனல் எக்ஸலன்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த செயல் வீரம் யாருக்கு இருக்கிறது, எந்த தரப்பு அதை நடைமுறைப்படுத்த கொள்கை வைத்திருப்பது சரி, அதற்கு அப்பால் எப்படியான திட்டங்களை அவர்கள் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். சில வேளைகளிலே இந்த செயல் வீரம் அற்றவர்கள் ஈழத்தமிழர் தேசத்துக்கு தேவையான பொருத்தமான கொள்கைகளை வைத்திருந்தாலும் அல்லது தீர்வு திட்டங்களை வகுத்திருந்தாலும் அதை தழுவிக்கொண்டிருந்தால் கூட ஏற்கனவே இருக்கிறவற்றை முன்னெடுக்கப்பட வேண்டிய நகர்வுகளை அவர்கள் துணிந்து காலந்தவறாமல் வருமுன் காப்பொன் போல அல்லது ஒரு காற்றுள்ள போதை தூற்றி கொள்ளுகின்றதை போல செயற்படக்கூடிய அந்த ஊக்கம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். அதுக்கு தலைமைத்துவ பண்பு அவர்களிடம் குறைவாக இருப்பதனால் அதை செய்யக்கூடிய அவர்களாக அவர் இல்லாமல் இருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த கொள்கை இவற்றை கொள்கை பிடிப்போடு செயலாற்றல் திறனோடு எவ்வாறு இவர்கள் செயற்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டிய, மதிப்பீடு செய்ய வேண்டியது ஒரு சமூகத்துக்குரிய ஒரு கடமையாக இருக்கிறது. அப்ப அதை நாங்கள் இந்த கடைசி 2 விடயத்திட்ட முன்வரைவு, செயல் வீரம், அந்த 2 விடயத்தையும் கூடுதலாக அவர்கள் நாங்கள் அதை மதிப்பீடு செய்ய வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதிகார பரவலாக்கத்துக்கும் கூட்டாட்சி கோரிக்கைக்கும் இடையில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் குதக்கவாதங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சுயநிர்ணய உரிமை இருக்கின்றதா இல்லையா என்ற மயக்கம் பலருக்கு இருக்கின்றது. இது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? ஆமாம், அதிகார பகிர்வு, டிவல்யூஷன், அரசாட்சி முறைகளிலே மிகவும் இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி இலங்கை தீவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே ஒரு நீண்ட இன அழிப்பு நடைபெற்ற அந்த இன அழிப்பு தன்மையே இந்த ஒற்றையாட்சியோடு இறுக பின்னி பிணைந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே மேற்கொள்ளப்படுகின்ற அந்த அதிகார பகிர்வு,
அல்லது பரவலாக்கம் ஒரு வெறும் கண்துடைப்பாக, காலத்தை வாங்குவதாக, நடைமுறைப்படுத்த முடியாததாக, நடைமுறைப்படுத்தாமலே இருந்திருக்கின்ற சூழலைத்தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக. அப்போ இந்த அதிகார பகிர்வு ஒற்றையாட்சிக்குள்ளே சாத்தியமில்லை என்பதிலே பெரும்பாலான தரப்புகளுக்கு உடன்பாடு இருக்கிறது. அதனாலே அவர்கள் கூட்டாட்சி என்பதை பற்றி பலரும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அப்ப கூட்டாட்சி என்பது என்ற கோரிக்கை பிரித்தானிய காலனித்துவத்தினுடைய முடிவிலே, பிரித்தானிய காலனித்துவத்தினுடைய முடிவிலே இருந்து பலவேறு வடிவங்களிலே எங்களுடைய தமிழ் தரப்பாலே முன்னெடுக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த சோல்பெரி யாப்பு என்ற 1947ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த யாப்புக்கு எதிராகத்தான் அந்த கூட்டாட்சி கோரிக்கையே முன்வைக்கப்பட்டது. அதை இன்று பலர் அதை கவனிக்கிறார்கள் இல்லை. அதாவது ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்போடு பின்னி பிணைந்து தான் இந்த தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை கோரிக்கை, கூட்டாட்சி கோரிக்கை எல்லாம் எழுந்து இறுதியில் தந்தை செல்வா அவர்களை 30 வருடத்துக்கு மேலான பயணத்துக்கு பின் அவரே இனிமேல் கூட்டாட்சியை நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் 76ஆம் ஆண்டிலே. அதை தெளிவாக அவர் சொல்லியும் இருந்தார். பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு அப்பாலேயும் அதை அவர் தெளிவாக சொல்லி வந்திருக்கின்றார். அப்ப அப்படியான ஒரு சூழல்லே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதுவும் ஒரு இன அழிப்பை எல்லாம் சந்தித்து வந்ததன் பின், மீண்டும் கூட்டாட்சியை பற்றி கதைப்பது என்பது அது ரீஇன்வென்டிங் த வீல், சக்கரத்தை மீண்டும் மீண்டும் கண்டுபிடிப்பது என்பது விஞ்ஞானத்திலேயே சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால் அப்படி செய்யக்கூடாது. அதே போல இந்த அரசியல் வரலாற்றிலே நாங்கள் காலாவதியாகி போய் ஏற்கனவே சாத்தியமில்லை, அதை கேட்கக்கூடாது, கோரிக்கையாக வைக்கக்கூடாது என்று தந்தை செல்வா போன்றவர்கள் சொன்ன விடயத்தையே மீண்டும் 2009க்கு பின் அதை எடுத்து தூசி தட்டி அதை ஒரு கொள்கையாக வைத்து கதைக்கின்ற சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அதுதான் இந்த தேர்தல் அரசியலுடைய ஒரு சிக்கலாக எங்களுக்கு வந்திருக்கிறது. அடுத்த வடிவமாக இருக்கக்கூடியது கொன்ஃபெடரேஷன். அதாவது இலங்கையிலே ஒன்றிணைந்த இலங்கைக்குள்ளே எது சாத்தியம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தனிநாடு என்பதற்கு அப்பால் என்ற தேர்தல் அரசியல், இப்படியான விடயங்கள், அரசியல் கட்சிகள், கொள்கை, 6ஆம் சட்டத்தில் சிக்கல் இருக்கிறது என்ற அடிப்படையிலே இதில் பார்க்கின்ற பொழுது, இந்த இணைப்பாட்சி என்பது கூட்டாட்சியினுடைய ஒரு அதி உயர் வடிவம். அது பற்றிய அறிவு, துணிவு, விழிப்பு, இப்படியான விடயங்கள் எங்களுடைய ஈழத்தமிழர் தரப்பிலே, குறிப்பாக அரசியல் கட்சிகள் தரப்பிலேயும் பொதுமக்கள் தரப்பிலேயும் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதுவும் இன அழிப்புக்குள்ளாகிய ஒரு தரப்பு மீண்டும் கூட்டாட்சி என்று கதைப்பதற்கு பதிலாக இணைப்பாட்சி என்று கதைப்பதிலே கதைக்க வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்பதை பற்றிய அறிவு வலுப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இப்படியான சூழலே தான் நாங்கள் கடந்த நேர்காணலை பார்க்கிற பொழுது இந்த அதிகார பகிர்வு என்றதுக்குள்ளே நின்று கொண்டு இந்த கூட்டாட்சி என்று கதைக்கின்ற தமிழ் தரப்பு கூட மிக மோசமான ஒரு அதிகார பகிர்வுக்கு கூடிய திட்டத்தை, ஐக்கிய ராச்சிய, அது இப்ப இருக்கின்ற ஒற்றையாட்சியை விட மிகவும் ஆபத்தான, தமிழ் தேசம் என்பதையே இனிமேல் சொல்ல முடியாத அளவுக்கு அடித்து மூடிவிடுகின்ற, அதில் நாங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் என்றால், இந்த ICCPR என்று ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. சர்வதேச ரீதியாக அதை சொல்லுவார்கள், அதாவது இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் ICC ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதை இலங்கை அமுல்படுத்த வேண்டும் என்று ஒரு சர்வதேச அழுத்தம் உருவாகின பொழுது இலங்கை என்ன செய்தது என்றால் ICCPR ஆக்ட் என்று, இது ஒரு கருத்து சுதந்திரம் இப்படியான விடயங்கள் சம்பந்தமான ஒரு சர்வதேச ட்ரீட்டி, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சட்டத்தை இலங்கையில் கொண்டிருக்கிறோம் என்று கொண்டு வந்து விட்டு, யாராவது ஒரு மதத்தை தாக்கி, அதாவது சிங்களவர்கள் இருந்தே ஒரு சிங்கள ஒரு பௌத்த விடயத்துக்கு ஒரு விமர்சனம் வருகின்ற பொழுது அவர்களை கைது செய்து உள்ளுக்கு போடுவது, கருத்து சுதந்திரத்தை, மதத்துக்கு இருக்கிற கருத்து சுதந்திரத்தை இவர் அவமதிக்கிறார். அதாவது அது சட்டம் கொண்டு வரப்பட்ட சர்வதேச பொறிமுறையின் நோக்கம் வேறு, இவர்கள் அமுல்படுத்துவது வேறு. அப்ப இலங்கையில் என்ன செய்வார்கள் என்றால், ஐக்கிய ராச்சியம் என்று கொண்டு வந்து விட்டு, தேசியம் என்று நீங்க பேசக்கூடாது என்ற சட்டத்திலேயே உறுப்புரை போட்டு எழுதி வைத்து விட்டு, அதற்கு பிறகு தமிழ் தேசியம் பேசுபவர்கள் எல்லாரையும் இந்த ICCPR ஆக்ட் எப்படி செய்கிறதோ அதை போல குறிவைக்கும். ஆகவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த ஐக்கிய ராச்சியம் என்பது பொதுவாக இந்த ஐக்கிய ராச்சியம் என்ற சொல்லு ஒரு ஒற்றையாட்சியைத்தான் சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் விமர்சனங்கள் வைத்துக்கொண்டு அதை பற்றியே கதைத்து கொண்டிருந்து விட்டார்கள் தமிழ் தரப்பு. ஒற்றையாட்சியை விட இவ்வளவு ஆபத்தான சிக்கல்கள் அங்கே பொதித்து வைக்கப்பட்டிருக்கிற கோட்பாடு என்றதையெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை என்று சில உதாரணங்களை நாங்கள் கடந்த நேர்காணலில் பார்த்திருந்தோம். அப்ப இதற்குள்ளே உள்ள அந்த அதிகார பகிர்வு என்ற ஒரு முறை, அதுக்கு பிறகு கூட்டாட்சிக்குள்ளே வந்தீர்கள் என்றால், கூட்டாட்சியிலே ஒரு கூட்டாட்சி என்பதே மிகவும் சிக்கலான, பலவிதமான தன்மைகளை கொண்ட ஒரு விடயமாகத்தான் சர்வதேச ரீதியாக பலவித நாடுகளிலே பலவிதமான முறையிலே அது இருக்கிறது.
ஆனால் இந்த காலத்துக்கு காலம் வேறு அது வேறுபடும். ஒரு நாட்டிலே கான்ஃபெடரேஷனா இருந்தது, ஃபெடரேஷனா மாறும். அப்படி எல்லாம் சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே சமஷ்டித்தன்மை இருக்கிறது, அல்லது சமஷ்டிக்குள்ளே ஒற்றையாட்சித்தன்மை இருக்கிறது என்ற அந்த வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு எங்களுக்குள்ளே முரண்பாடுகள், இந்த தமிழ் கட்சிகளுக்குள்ளே பல குழப்பங்கள், முரண்பாடுகள்லாம் இருக்கிறது. அப்ப இவற்றையெல்லாம் நாங்கள் அந்த அவர்களுடைய தீர்வு திட்ட முன் வரைவுகளை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் இவற்றை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த இந்த இதற்குள்ளே சுயநிர்ணய உரிமை சம்பந்தமான விடயம் எல்லாம் பெறுகிறது. அதாவது இணைப்பாட்சி என்று சொல்லுகின்ற விடயத்திலே வெளியக சுயநிர்ணய உரிமை, வெளியக சுயநிர்ணய உரிமை என்பதும் உள்ளக சுயநிர்ணயம் என்று சொல்லி கதைப்பதுமே பிழை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்துக்கு தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் சர்வதேச நடைமுறையிலே இது சர்வதேச சட்டத்திலே இல்லாத ஒரு விடயம். உள்ளக சுயநிர்ணய உரிமை, வெளியக சுயநிர்ணய உரிமை என்று பிரிப்பது சர்வதேச சட்டத்திலே இல்லை. ஆனால் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ், சர்வதேச அரசியல்லே அதை கையாளுகிறார். அப்ப எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் உள்ளக சுயநிர்ணய உரிமைக்குள்ளே நில்லுங்கள். அப்ப கூட்டாட்சியை கதைக்கிறவர்களுக்கு சொல்கிறார்கள், உள்ளக சுயநிர்ணய உரிமை தான் இந்த ஒஸ்லோ தீர்மானம் என்ற சிக்கல் எல்லாம் வந்தது எங்களுக்குள்ள போராட்ட காலத்திலேயே. அப்போ இந்த மாதிரியான ஒரு பொறிக்குள்ளே தான் இந்த கூட்டாட்சியிலே பயணிக்க சொல்லி இந்த சர்வதேச ஆதிக்க தரப்புகள் எங்களுடைய கட்சிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு சொல்லியே ஒரு விதமான சிக்கலுக்குள்ளே மாட்டியிருக்கிறார். இப்ப இந்த உள்ளக சுயநிர்ணய உரிமையைத்தான் சுயநிர்ணய உரிமை என்று வித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தரப்பு. ஆனால் அவர்கள் சிலர் சொல்ல அஞ்சுகின்றார்கள் உள்ளக சுயநிர்ணய உரிமை என்ற சொற்பிரயோகத்தை. ஏனென்றால் அது ஏற்கனவே விடுதலை புலிகளுடைய காலத்திலே தெளிவாக எதிர்க்கப்பட்ட ஒரு விடயம் என்ற அடிப்படையில் அந்த சொல்லை திருப்பி பயன்படுத்தினால் தெளிவாக அடையாளம் கண்டு விடுவார்கள். இவர்கள் விடுதலை புலிகள் கொண்டு வந்த அரசியலுக்கு முரணான அரசியலை செய்கிறார்கள் என்று. ஆகவே அதை தவிர்த்து சுயநிர்ணய உரிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பகிரங்கமாகவே சொல்கிறார்கள். சுமந்திரன் போன்றவர்கள் பகிரங்கமாக உள்ளக சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தான் நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த உள்ளக சுயநிர்ணய உரிமையில உள்ள சிக்கல் என்னவென்றால் அது மக்கள் என்றுதான் பார்க்கிறது. பீப்புள்ஸ் என்றால் பல மக்கள்கள். அது நான் மக்கள்கள் என்று தமிழ் வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன். மக்கள் என்றது தமிழிலே பன்மையாக இருக்கிறது, ஆங்கிலத்திலும் பன்மைதான் பீப்புள். ஆனால் ஒரு நாட்டிலே பல மக்கள் குழுமங்கள் இருக்கிற பொழுது அதை பீப்புள்ஸ் என்று சொல்லுவார்கள், பலவிதமான மக்கள். ஆகவே ஒவ்வொரு மக்களுக்கும் உள்ளக சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்று சொல்லுறதான் அந்த பெடரல் என்ற அந்த அடிப்படை என்று சொல்லி இந்த விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படியான சிக்கல்களுக்குள்ளே தான் எங்களுடைய அந்த தீர்வு திட்ட வரைவுகளும் இந்த கட்சிகள் எங்கெங்கே நிற்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எக்ஸ்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்றதோட இந்த இறைமை என்கின்ற விடயம் முக்கியமான ஒரு விடயமாக வருகிறது. இந்த இறைமை என்பதை இணைப்பாட்சியிலே தான் இந்த முழுமையான இறைமைக்குரிய தன்மையை நாங்கள் வைத்திருக்கலாம், காணலாம். ஆனால் சம்பந்தன் போன்றவர்கள் இறைமையை பங்கிடுவது, அது கூட்டாட்சியினுடைய ஒரு முக்கியமான தன்மை, இறைமையை பங்கிடுவது என்பது. ஆனால் அது எவ்வாறு அதை பங்கிடுவது என்பதிலே கஜேந்திரகுமார் சொன்னார், நாங்கள் இறைமை எங்களிடம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் நாங்கள் அதை பூல் பண்ணுவோம் ஒரு பொதுவாக. அது உண்மையாக கான்ஃபெடரேஷன், இணைப்பாட்சிக்குரிய தன்மை. இது 2010ஆம் ஆண்டிலே அவர்கள் கதைத்த விடயம். அதே காலத்திலே சம்பந்தன் சொல்ல புறப்பட்டார், நாங்கள் ஷேர் பண்ணுகின்றோம், பங்கிடுகின்றோம். அதாவது மத்தியிலிருந்து மாநிலங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்கிறோம், ஷேர் பண்ணுகிறோம். மற்றவர் சொன்னார் பூல் பண்ணுகிறோம். இப்படியான சிக்கல்கள் எல்லாம் அங்கே இருந்தது. இந்த இந்த முன்வரைவுகளை வைத்துத்தான் நாங்கள் அதை மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கிறது. ஒவ்வொருவரும் அங்கே நிற்கிறார்கள், அவர் சொல்வதை செய்கிறார்களா அல்லது வேறொன்றை சொல்லி வேறொன்றை செய்கிறார்களா என்பதையெல்லாம் நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இந்த ரிஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு, சர்வஜன வாக்கெடுப்பு என்று சொல்கின்ற விடயம் அது இறைமையினுடைய ஒரு அழகில தான் அதை செய்யக்கூடியதாக இருக்கு. அதெல்லாம் கூட்டாட்சியிலே இருக்காது. கூட்டாட்சியிலே ரெஃபரண்டத்துக்குரிய முறை இருக்கிறது என்ற ஒரு தவறான அபிப்பிராயத்தை எல்லாம் பல இடத்துல உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கனடாவிலே கியூபெக்கு அப்படி இருக்கிறது என்றெல்லாம், அதெல்லாம் நடைமுறையில் அப்படி இருப்பதில்லை. அதற்கென்று தனி சட்டங்கள் போடப்பட்டால் தான் கூட்டாட்சியில் அதை செய்ய முடியும். அப்போ கான்ஃபெடரேஷன்லேருந்து ஃபெடரேஷனாக வந்தபடியாக கனடாவிலே அந்த கியூபெக் போன்ற அந்த மாநிலங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான விடயங்களை தெளிவாக விளங்கி கொள்ளாமல், அதை தெரிந்து கொண்டே அவற்றை மறைத்து கொண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த விடயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த அடிப்படையிலே இந்த இணைப்பாட்சி என்பதற்கு கூட நான் சொன்ன ஏற்கனவே பல வரைவுகள் இருக்கின்றன எங்களிடம். 97ஆம் ஆண்டு இந்த கான்ஃபெடரேஷனுக்கான ஒரு மாடல் போடப்பட்டு, அது கூட சிங்களவர்கள், அதை நாங்கள் பார்க்கலாம் தேவை ஏற்பட்டால் விளக்கமாக. அப்படியான ஒரு வரைவு ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விவரம் எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன செய்திருக்கிறார்கள்,
2009ஆம் ஆண்டு அ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனக்குள்ளே ஒரு வரைபொன்றை செய்து வைத்துக் கொண்டிருந்தது. அது வெளியிடவும் இல்லை அவர்கள். அது லீக் பண்ணப்பட்டு தான் எங்களுக்கு கூட கிடைத்தது. 2009 நவம்பர் காலகட்டத்திலே என்று நினைக்கிறேன் எங்களுக்கு அது கிடைத்தது. அது நாங்க வைத்திருக்கிறோம். தமிழ்நெட்லயும் அது வெளியிட்டிருக்கிறோம். அதற்கு பின்னர் 2016ஆம் ஆண்டு இந்த தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற முன்னெடுப்புக்கூடாக அந்த ஒரு தீர்வு திட்டம் ஒன்று முன்வரைவு ஒன்று செய்யப்பட்டது. இந்த மாதிரியான வரைவுகளை வைத்துத்தான் நாங்கள் இவர்களை எங்கு என்று பிளேஸ் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் கொஞ்சம் தேவை ஏற்பட்டால் விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் இந்த கட்சிகளை எங்கே கொண்டு வந்து பார்ப்பது? இப்ப 2009ஆம் ஆண்டு அவர்கள் லீக் பண்ணின அந்த உள்ளக சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே ஃபெடரல் என்று சொல்லப்படுற அந்த தீர்வு திட்டத்திலே கூட நிற்காமல் அவர்கள் வந்து மிக மோசமான ஐக்கிய ராட்சி என்றதுக்குத்தான் இந்த சுமந்திரன் போன்றவர்கள், சம்பந்தன் போன்றவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். ஆகவே நடைமுறையில நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சியை எங்கே கொண்டு போய் விட வேண்டியிருக்கிறார் என்றால், இந்த ஐக்கிய ராட்சிய ஒரு அதிகார பகிர்விலே ஒரு மிக மோசமான இடத்திலே தான் அவர்கள் நிற்கிறார்கள் என்று தான் நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கிறது. நடைமுறையில் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே, தேர்தல் பிரச்சாரத்திலே தேசியம் என்பார்கள், தேசம் என்பார்கள், சுயநிர்ணய உரிமை என்பார்கள், இறைமை என்று கூட கதைப்பார்கள். ஆனால் நடைமுறையிலே அவர்கள் வேறு எங்கேயோ நிற்கிறார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இவர்கள் கூட்டாட்சி என்பதை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அது சம்பந்தமாக தங்களுடைய கொள்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து தமிழ் மக்கள் பேரவையிலே செயற்பட்ட விக்னேஸ்வரன் தரப்பு தமிழ் மக்கள் கூட்டணி என்று அவர்கள் இப்போ மான் சின்னத்திலே தேர்தல் எல்லாம் போட்டியிடுகிறார்கள். அவர்களும் இந்த வரைவுக்கு உள்ளே உட்பட்டவர்கள் தான். அவர்களிலே கூட விக்னேஸ்வரன் அவர்களில் உள்ள சிக்கல் என்னவென்றால், அவர் சில நேரத்தில் இணைப்பாட்சி என்றும் சொல்லுவார். கொன்ஃபெடரல், இப்படி என்றால் கொன்ஃபெடரல், அப்படி என்றால் ஃபெடரேஷன் என்று சொல்லுவார். தேசம் என்று சொல்ல கொஞ்சம் அச்சம் இருக்கிறது அவருக்கு. மக்கள் என்று சொல்லுவார். இப்படியான சிக்கல் எல்லாம் அவர்களிடம் இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடைய அதுக்குள்ளே தான் அவர்கள் நிற்கிறார். அவர்களை கொண்டு நாங்கள் அதிகார பகிர்வுக்குள்ளே போட முடியாது. அதே போல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிவடைந்த முன்னாள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து எங்கு நிற்கிறார்கள் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. சிலர் வந்து கூடுதலாக சில நேரம் அவர்கள் ரெஃபரண்டம் சொல்லுவார்கள், பொது வாக்கெடுப்பை பற்றி கதைப்பார்கள். உதாரணம் சிவாஜிலிங்கத்தை எடுத்தீங்களா, அவர் பொது வாக்கெடுப்பை பற்றி கதைத்துக் கொண்டிருப்பார். வெளியக சுயநிர்ணய உரிமை என்றும் இப்போ அவர் பேசுகிறார் தெளிவாக. ஆனால் வேறொரு வேட்பாளர் எடுத்தீர்கள் என்றால் அவர் வேறொன்று சொல்லிக் கொண்டிருப்பார். சிலர் 13 பற்றி கதைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே இவர்களிடம் ஒரு முன்வரைவு தீர்வு திட்டத்துக்கான முன்வரைவு ஒன்றை இவர்கள் வெளிப்படுத்தவில்லை இதுவரையும். ஆகவே இவர்களை நாங்கள் தெளிவாக எங்கேயுமே, ஆனால் சுமந்திரனை அவர்கள் எதிர்க்கிறார்கள். எந்த அடிப்படையில் ஐக்கிய ராட்சி என்பதையும் அவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் அவர்கள் இங்கே தான் நாங்கள் அவர்களை கொண்டு வந்து விட வேண்டி இருக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு அடிப்படையில தான் நாங்கள் இதை இந்த தரப்புகளை வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. கூட்டாட்சி கோரிக்கையில் தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த தீர்வு திட்டம் பற்றியும் விமர்சன பார்வையோடு குறிப்பிட்டீர்கள். சைக்கிள் மான் குறித்தும் பேசினீர்கள். தமிழ்நெட் 2009 பின் கூடுதலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வந்ததை எல்லோரும் பார்த்திருக்கின்றோம். உங்கள் விமர்சனம் ஒரு காலம் கடந்த ஞானம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதை நாங்கள் பார்ப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இதில் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறேன் என்றால், கூட்டாட்சியில இருந்து இணைப்பாட்சி நோக்கி இவர்கள் சிந்திக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனையை தான் எங்களுக்கு அவர்கள் தந்திருந்தார்கள். அப்படியா ஒரு வெளிப்படுத்தலை தான் அவர்கள் எங்களுக்கு காட்டியிருந்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம் கஜேந்திரன், செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இங்கே 2009 இனாளிப்பு உச்சத்திலே வந்து அவர் ஐரோப்பாவிலே தான் தங்கியிருந்தார். நோர்வேயிலே 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இனாளிப்பு போர் முடிவுக்கு வருவதற்கு முன்னர் இங்கே வட்டுக்கோட்டை மீதான மீள் வாக்கெடுப்பு செய்யப்பட்ட பொழுது அவரும் அதில் இணைந்து அந்த வேலை திட்டத்தில் இணைந்து பங்காற்றினார். இறைமை, சுயநிர்ணய உரிமை, வட்டுக்கோட்டையின் முக்கியத்துவத்தை பற்றி எல்லாம் அவர் புரிந்து வைத்திருந்தார். அதை பற்றி அறிந்து கொண்டிருந்தார். அந்த வகையில் அவர் அந்த கான்ஃபெடரேஷன் என்ற சிந்தனைக்குள்ள தான் அவர் கூடுதலாக இருந்தார். கஜேந்திரகுமாரோடு எங்களுக்கு அவ்வளவு நெருக்கமான, அவரோட மேலோட்டமான ஒரு உறவு இருந்ததை ஒழிய அவ்வளவு ஆழமான உறவு அப்போது இருக்கவில்லை. அப்போ இவர்கள் இணைந்த பொழுது எங்களிடம் இருந்த எதிர்பார்ப்பு, இவர்கள் கூட்டாட்சி என்று சொல்வதற்கு
தங்களுக்கு சில தேவைகளுக்காக அப்படி சொல்லிக் கொண்டிருந்தாலும், கூட்டாட்சியினுடைய ஒரு உயர் வடிவம் தான் கான்ஃபெடரல். அப்ப அதைத்தான் இவர்கள் நடைமுறையிலே செய்யப் போகிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதுக்கான அறிகுறி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். பூலிங் த சவரனிட்டி என்று கதைத்தார். ஷேரிங் த சவரனிட்டி என்று அவர் கதைக்கவில்லை அப்பொழுது கஜேந்திரகுமார். சம்பந்தன் அதிலே கடுமையாக அவரோடு முரண்பட்டுக் கொண்டிருந்தார். இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பதை எதிர்த்தே பேசியிருக்கிறார் கஜேந்திரகுமார் கூட. எங்களுக்கு தந்த நேர்காணல்களே தெளிவாக இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஒன்று கிடையாது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று பகிரங்கமாகவும் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த அடிப்படைகளிலே நாங்கள் அவர்களை ஒரு இணைப்பாட்சிக்குரியவர்கள் என்று தான் நாங்கள் கணிப்பிட்டோம். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தோம். ஏனென்றால் அந்த தமிழீழ கோரிக்கைக்கும் இணைப்பாட்சி கோரிக்கைக்கும் முரண்பாடு இருக்காது. ஏனென்றால் அங்கே வெளியக சுயநிர்ணய உரிமை, இறைமை எல்லாமே தக்க வைக்கப்பட்டிருக்கும். பிரிந்து போகின்ற உரிமையும் இருக்கும் என்ற அடிப்படையிலே சுயநிர்ணய உரிமைக்குரிய முழுமையான ஒரு ஒத்துப்போகக்கூடிய ஒரு விடயமாக தமிழ்நாட்டிலே வைக்கப்படுகின்ற கோரிக்கை. ஜெயலலிதா அவர்கள் தெளிவாக அப்பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு தீர்மானத்தை போட்டிருந்தார். அப்ப இப்படியான ஒரு சூழலை இவர்கள் கான்ஃபெடரேஷனை நோக்கி போவார்கள் என்ற எதிர்பார்ப்பும், அது தெளிவாக சொல்லுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. எங்களுக்கு தந்த நேர்காணல்களே அப்படி சொல்லியும் இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய முக்கியத்துவம் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். இப்போ நீங்களே ஒரு ஐபிசி அவர்கள் செய்த ஒரு நேர்காணலில் பங்கேற்று அவரோடு சில கேள்விகளை கேட்டிருக்கின்றீர்கள். அதைத்தான் நான் அந்த வீடியோ தேடிக்கொண்டு போகின்ற பொழுது கிடைத்ததை எடுத்து வைத்திருக்கிறேன். அதையும் பார்த்து கொண்டு நாங்கள் முன்னோக்கி கதைப்போம் மேலதிகமாக. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களோட பிரதிநிதிகளோட பேர்ல ஒரு மிகப்படியான ஒரு தீர்வுக்கு நங்குவீனம் என்ற ஒரு பயத்தில தான் அவசரமா தமிழ் மக்கள் பேரவை உருவாக்க. அந்த பேரவையில நாங்களும் ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு தரப்பட்ட வகையில பேரவை உருவாக்கப்பட்டது 2015 டிசம்பர். 2016 ஜனவரி 31ஆம் தேதி நாங்கள் அந்த ஒரு மாசத்துக்குள்ள தமிழ் மக்கள் பேரவை ஒரு மாதிரி தீர்வு, ஒரு புதிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்கக்கூடிய ஒரு புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகளை நாங்கள் தயாரிச்சினாங்க. அதுல மிகப்பெரிய பங்கு எங்களுக்கு தான் இருக்கு. அந்த தீர்வு திட்டம் தயாரிச்சதுல தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுற பட்சத்துல தமிழ் தேசத்துடைய இறமையும் அங்கீகரிக்கப்படுற ஒரு சமஷ்டி தீர்வா தான் நாங்கள் அதை தயாரிச்சோம். அந்த யோசனைகளை மக்கள் மட்டத்துல கொண்டு போறதுக்கு முதல்ல நாங்கள் தயாரிச்ச அந்த தீர்வு திட்டம் முதல்ல எங்கட மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மக்களுக்கு அதை விளங்கப்படுத்தணும். அந்த தீர்வு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முதல் நாங்கள் அனைத்து 8 மாவட்டங்களையும் சிவில் சமூக தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சு நாங்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி முதலாவது டிராப்டை வெளியிட்டுறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு நாங்கள் மக்கள்கிட்ட போய் மக்களோட கருத்தை அறிஞ்சினாங்க. அப்ப நிபுணர்கள் அப்படி பல தரப்புகளை சந்திச்சு நான் நினைக்கிறேன் உங்களோட ஊடகங்கள் ஊடாக அறிஞ்சிருக்கீங்க. அது எல்லாத்தையும் உள்வாங்கிதான் இறுதி வடிவத்தை நாங்கள் தயார்படுத்தினோம். அந்த இறுதி வடிவம் நாங்கள் ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷனல் டாஸ்க் போர்ஸ்க்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அது ஏற்கனவே பகிரங்கமாக வெளிப்படுத்தியும் இருக்கிறோம். அப்ப அதுதான் எங்களுடைய தீர்வு திட்டம். அது அப்ப இப்ப தங்களுடைய தீர்வு திட்டம் எது என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதைத்தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கூட ஜனாதிபதியாக இருந்த பொழுது அரசியல் அமைப்புக்கான ஒரு காலக்கெடுவை விதித்திருந்தார், மாதிரிகளை சமர்ப்பிப்பதற்கு. அதற்கும் இவர்கள் அதை அனுப்பியிருக்கிறார்கள். பொது வழியில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த தீர்வு திட்டத்தினுடைய முன் வரைவை நாங்கள் முழுமையாக படித்து அதை பற்றின வெளிப்படுத்தல்களை செய்திருக்கின்றோம். இருந்தாலும் அவர்கள் எதை இறுதி வடிவமாக கருதுகிறார்கள் என்பது சம்பந்தமான ஒரு தெளிவின்மை இருக்கிறது. ஏனென்றால் பொது வழியிலே இருக்கின்றதைத்தான் நாங்கள் வைத்து கதைக்க முடியும். கட்சிகளிடம் கேட்டால் அவர்கள் அதை தருகிறார்கள் இல்லை. கேட்ட பொழுது இவர்கள் எவருமே தரவில்லை. இதைத்தான் நாங்கள் கொடுத்தோம் என்ற இறுதி வடிவத்தை தரவில்லை. அதிலே சில முரண்பாடுகள் இவர் சொல்லுகிறார் 4 மாதங்களுக்கு அது பற்றிய விவாதங்கள் செய்யப்பட்டது என்று. ஆனால் பொதுவாக அது இறுதிப்படுத்தப்பட்ட வடிவத்தை நாங்கள் எங்கேயும் பார்க்கக்கூடியதாக இல்லை. அவர்களும் வெளிப்படுத்தவில்லை. இவர்கள் எல்லாம் கட்சி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் கட்சிக்கென்றே ஒரு இணையதளம் கிடையாது. ஆவணங்கள் எல்லாம் அங்கே பதிவு, அதாவது ஒரு முறையான கட்சிக்குரிய முறையில் இவர்கள் இயங்கவில்லை. அதனாலே இந்த விடயங்களை தேடி பிடிக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அந்த பொது வழியில் இருக்கின்ற ஆவணத்தை தான் நாங்கள் பார்த்து எடுக்க முடியும். அதைத்தான் அவர்கள் கையளித்திருக்கிறார்கள். அவர்கள் கையளித்து கொண்டு வருகின்ற இந்த ஆவண இந்த திட்டத்திலே ஆங்கிலத்திலேயும் அது இருக்கிறது, தமிழ்லையும் இருக்கிறது. 2 மொழிகளிலேயும் அது வெளியிடப்பட்டது. அது வெளியிடப்பட்ட பொழுது
அம், சமஷ்டி என்ற முறையை தெளிவாக அவர்கள் வரையறை செய்து எல்லாம் எழுதியிருந்தாலும் ஒரு உறுப்புரை சுயநிர்ணய உரிமைக்கு எதிராக அங்கே காணப்படுகிறது. சுயநிர்ணய உரிமையை கைவிடுவதாக. அப்ப சுமந்திரன், சம்பந்தன் அவர்களுக்கு நாங்கள் வைக்கின்ற விமர்சனமே என்னவென்றால், அவர்கள் அன்டிவைடட் இன்டிவிசிபிள் என்று சொல்லி பிரிக்கப்படாத, நீயும் பிரிக்க முடியாத இலங்கை என்று சொல்லுகின்ற ஒரு நாடு என்ற கோட்பாட்டுக்குள்ள ஐக்கியராட்சியக்குள்ளே நிற்கிறார்கள் என்று நாங்கள் விமர்சனத்தை வைக்கின்ற அதே நேரத்திலே இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இவர்களும் இந்த ஒரு நாடு அது பிரிக்க முடியாது என்பதைத்தான் அவர்களும் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? அரசியல் அமைப்புக்கு முரணாக மாநில அரசாங்கம் ஒன்று சமஷ்டியிலிருந்து பிரிவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்று அந்த அரசு தலைவர், மத்தியின் தலைவர் கண்டுபிடிக்கின்ற பொழுது, அந்த ஆளுநர் நிறைவேற்று அதிகாரங்களையும் மற்ற முதலமைச்சரது மாநில அமைச்சரவையினுடைய அதிகாரங்களையும் நிப்பாட்டி அதை அந்த ஆட்சியை கலைத்து விடலாம் என்று சொல்லி, இது இந்தியாவில் இருக்கின்றதை போன்ற ஒரு இந்தியாவில் இருக்கின்ற 356 போல 21 எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இப்படியான விடயங்களை செய்கின்ற பொழுது இவர்களுடைய சுயநிர்ணய உரிமை என்ற அந்த கோரிக்கை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. உள்ளக சுயநிர்ணய உரிமை என்ற ஒன்றே இல்லை என்று எதிர்க்கின்ற கஜேந்திரகுமார் போன்றவர்கள் இதை எவ்வாறு ஒத்துக்கொள்கிறார்கள் என்ற கேள்வி அங்கே வருகிறது. இதனாலே தான் நாங்கள் இந்த முன்வரைவுகளை வைத்துத்தான் இவர்களுடைய சரியான கணிப்பீடுகளை, இவர்களை பற்றிய சரியான கணிப்பீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலேயும் இந்த விடயம் ஆங்கிலத்திலேயும் நான் ஏற்கனவே சொன்னதை போல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. செஷன் என்ற விடயமும் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி அது 6ஆம் சட்ட திருத்தத்துக்கு ஒப்பான விடயம், வேறொன்றும் இல்லை. அப்ப இப்படியான சூழலிலே இந்த தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட்ட அதே நாள் 31ஆம் தேதி ஜனவரி 2016 நாளன்று நாங்கள் எழுதிய கட்டுரையிலே தெளிவாக, அதாவது தமக்கு தேவையான முகவர் நாடாக இலங்கையை கருதுகின்ற இந்த வல்லாதிக்கங்கள் பிரிக்க முடியாத ஒரு தீவாக அது இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வதற்கு இணங்கி இந்த தமிழ் கட்சிகளும் இந்த தமிழ் தரப்புகளும் சம்பந்தன், சுமந்தன போன்றவர்களை வல்லாதிக்கத்துக்கு பின்னாலே போகின்றவர்கள் என்று விமர்சிக்கின்ற இவர்களே அதைத்தான் நுட்பமாக செய்கிறார்கள் என்ற விடயம் ஒரு சிக்கலானதாக 2016 எங்களுக்கு தெரிய வருகிறது. இது தமிழ் மக்கள் பேரவையினுடைய மீதான கடுமையான ஒரு விமர்சனமாக இருக்கிறது. உள்ளக சுயநிர்ணய உரிமை என்ற சொல்லை பயன்படுத்தாமல், ஆனால் அதைத்தான் அவர்கள் நடைமுறையிலே அங்கே செய்திருக்கிறார்கள். அப்படியானால் அது மட்டுமல்ல, இது ஒரு போராட்டத்துக்குரிய, ஒரு ஸ்ட்ரகிளுக்குரிய ஒரு கோட்பாடாக இது தெரியவில்லை. இது காம்ப்ரமைஸ், அதாவது ஒரு சமரசத்துக்குரிய ஒரு திட்டம் போலத்தான் தெரிகிறது என்ற விமர்சனத்தை நாங்கள் வைத்தது மட்டுமல்ல, அவருடைய ஒவ்வொரு உறுப்புரைகளையும் ஆராய்ந்து அதில் உள்ள விடயங்களையும் வெளிக்காட்டியிருந்தோம். அதாவது இந்த அன்டிவைடட் யுனைடெட் ஸ்ரீலங்கா என்று சம்பந்தன், சுமந்திரன் அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ, ஒன்றிணைந்த பிரியாத ஸ்ரீலங்கா என்ற விடயத்தை இவர்கள் வேறு விதமாக சொல்லியிருப்பதை அங்கே காட்டியிருந்தோம். அதே போல ஈழத்தமிழர் தேசம் என்ற பெயரை சொல்லுவதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா இல்லாட்டி ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இல்லாட்டி தமிழ் பீப்புள் என்று சொல்லி கொண்டு போகிறார்களுடைய ஈழத்தமிழர் என்ற சொற்பிரயோகத்தை சரியாக அடையாளத்தை போடுவதிலே கூட இவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது. அப்ப இப்படியான சிக்கல்களோடு இப்ப ஸ்ரீலங்கா என்ற பெயரே ஒரு கடும் விமர்சனத்துக்கு ஒரு புனித தீவு, புத்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிங்கள பௌத்தத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவு என்ற சொற்பிரயோகம். இதனாலதான் சிறிய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் ஆரம்ப காலத்திலே வந்தது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை நாங்கள் எடுப்பதிலே எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது. ஆகவே அந்த எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் சொல்வதிலேயும் இவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது என்றால் கேள்வி எழுப்பப்பட வேண்டிய சூழல் உருவாகியது. இப்படியான விடயங்கள் அங்கே இருந்ததை போல இந்த 6ஆம் சட்ட திருத்தம், இந்த சுயநிர்ணய உரிமை என்று சொல்லிக்கொண்டே அதை கைவிடுகின்ற மாதிரியான விடயங்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். இது 6ஆம் சட்ட திருத்தத்துக்கு ஒப்பாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்ற அந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் அப்பொழுதே வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தினுடைய அதில் இருக்கின்ற நல்ல விடயங்களை எடுத்து அதை இன்னும் அதில் இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதை இன்னும் கெட்டிப்படுத்தி அதை ஒரு கான்ஃபெடரேஷனுக்குரிய முறையில் மாற்றலாமா, இப்படியான சிந்தனைகள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நாங்கள் அது முழுமையாக நிராகரிக்கவில்லை. ஆனால் அதிலே இவர்கள் சொல்லுகின்ற சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே நடைமுறையிலே ஒரு வல்லாதிக்க சார்பு நிலை, ஒரு கன்சர்வேட்டிவான தன்மை, இவர்களை நாங்கள் எப்படி இப்போ கன்சர்வேட்டிவ் லிபரல் என்று சொல்வார்கள் இங்கே
கனடா போன்ற இடங்களில், அமெரிக்காவிலே கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் டெமோக்ராட்ஸ் என்று சொல்லுவார்கள். பிரித்தானியாவிலே கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் லேபர் என்று சொல்லுவார்கள். இதைப் போல இந்த தமிழ் தரப்பிலே ஒரு சோசலிச தன்மையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தை, சோசலிச தன்மையில தான் தொடர்ந்தும் போய் கொண்டிருந்தது போராட்டம். அவர்கள் பகிரங்கமாக சில விடயங்களை சொல்லாமல் இருந்திருந்தால் கூட, உள்ளுக்கு இருந்த கட்டமைப்பும் போராட்ட இயக்கமும் சோசலிச தத்துவத்திலே தான் இயங்கிக் கொண்டிருந்தது தலைமை. ஆனால் அதையெல்லாம் புறக்கணித்து இவர்கள் ஒரு வலதுசாரி தன்மையோடு, ஒரு மேற்கு அல்லது வேறு சக்திகளுக்கு இணக்கமான ஒரு அரசியலை செய்கின்ற நோக்கத்தோடு, பேரம் பேசலாம் அவர்களோடு என்ற சிந்தனையோடு தான் இவர்களுடைய வேலை திட்டங்களை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதனாலே இவர்கள் ஒரு கன்சர்வேட்டிவாகத்தான் நாங்கள் இவர்களை பார்க்கணும். கன்சர்வேட்டிவ்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ வெஸ்டர்ன், ஒரு 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 லிபரல் சிக்கலுக்குள்ள இவர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதை நாங்கள் பகிரங்கமாகவே அதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதிலே அவர் இன்னும் ஒரு ஒரு விடயத்தை அங்கே சொல்லியிருந்தார். நீங்கள் அதுக்கு கேள்வி கேட்டிருந்தீர்கள். இது குறிப்பாக நீங்கள் அந்த கேள்வியை போட்டிருந்தீர்கள் அந்த நேர்காணலிலே. அதை நாங்கள் பார்ப்போம். அந்த வீடியோவையும் பார்த்து கொண்டு தொடர்ந்து பேசுவோம். 6வது திருத்தச் சட்டத்துக்கும் சுயநிர்ணய உரிமைக்கும் என்ன சம்பந்தம்? சத்திய பிரமாணம் எடுத்து நீங்கள் பாராளுமன்றம் சென்ற பின்பு நீங்கள் எவ்வாறு சுயநிர்ணய உரிமையை பிரதிபலிப்பீர்கள்? முதலாவதாக நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் சொல்லவில்லை 6வது திருத்தச் சட்டம் இருக்கிற பட்சத்துல நாங்கள் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை முழுமையாக பிரதிபலிக்கலாம்னு நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் சொல்லவில்லை. நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் நாங்கள் தீர்வு சம்பந்தப்பட்ட பேசுற பொழுது நாங்கள் ஒரு ப்ரொவைசோவை முன்னுக்கு சொல்லித்தான் கதைக்கிறோம். எங்களுடைய குரல் இலங்கை தீவுல இருக்கிற நபர்கள் என்ற வகையில முழுமையாக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷையில பிரதிபலிக்க முடியாத வகையில மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வகையில தான் நாங்கள் பேசலாம். அந்த தடையில் இருக்கிற ஒரு நிலைமையை விளங்கி கொண்டு நாங்கள் அந்த தடை அந்த 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 எல்லையை உட்படுத்தப்பட்ட வகையில தான் நாங்கள் அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு என்ற விடயத்தை நாங்கள் சொல்லித்தான் நாங்கள் சொல்றோம். அந்த வகையில சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாடு இறுதியில மக்களுக்கு ஒரு முழுமையான கோட்பாடாக இருந்தால் மக்களுக்கு நீங்கள் ஒரு தீர்வு ஒன்று கொடுக்குற அதே சமயம் அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ளாட்டி மாற்று வழியை காட்டும். அந்த மாற்று அந்த மாற்று வழிகளாக அந்த மாற்று வழியாக ஏன் நீங்கள் ஒரு பொது சன வாக்கெடுப்பை ஒரு ரெஃபரண்டத்தை கோரக்கூடாது? நாங்கள் அதை பகிரங்கமாக கோரியிருக்கோம். அதை நாங்கள் 2010 எங்களோட தேர்தல் விஞ்ஞானத்துல இருக்கு, 2015 நடந்த தேர்தல் நாங்கள் அதை சொல்லியிருக்கு. நாங்கள் எந்த அடிப்படையில சொல்றோம்டா பிரிவினை என்ற கோணத்துல நாங்கள் அதை குறிப்பிட முடியாது. அதுக்காகத்தான் நான் சொல்றோம், ஜனநாயக கோணத்துல மக்களுடைய ஜனநாயக விருப்பத்தை அறிகிற என்ற கோணத்துல நாங்கள் சர்வஜன வாக்கெடுப்பை தான் கோரணும். அதுல நோக்கம் இருக்கு, நாங்கள் அதை விளங்கி. ஏனென்றால் சுயநிர்ணய உரிமை என்ற கோணத்துல மட்டுப்படுத்தப்படாத ஒரு சுயநிர்ணய உரிமை என்றா நாங்கள் பிரிகிறதுக்கு கோரலாம், வெளிப்படையாக பிரிகிறதுக்கு கோரலாம். ஆனா நாங்கள் அதை கோரையலாம், சட்டத்துக்கு நாங்கள் கோரையலாம். அதை கோரி நாங்கள் இலங்கையிலே இருக்கு. சரி, நாங்கள் எந்த ஒரு இடத்துல தமிழ் தேசிய கூட்டமை மாதிரி இல்லை. நாங்கள் எந்த ஒரு இடத்துல டயஸ்போராக்கு தமிழக கோட்பாடை கைவிட சொல்லி நாங்கள் கேட்கல. எங்களுக்கு அந்த உரிமையும் இல்லை, நாங்கள் கேட்க போறதும் இல்லை. இப்போ சுயநிர்ணய உரிமை என்பது ஒரு விடயம், பொது வாக்கெடுப்பு என்பது இன்னொரு விடயம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகின்ற பொழுது 2010 கேட்டோம், 2015 கேட்டோம் என்று சொல்லுகின்றார். ஆனால் பிரிவினையை கேட்க முடியாத இடத்துல இருந்து கொண்டு பொது வாக்கெடுப்பை எப்படி கேட்பது என்பதிலேயே ஒரு முரண் இருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். அதாவது பொது வாக்கெடுப்பு என்றால் என்னன்றது சம்பந்தமான தெளிவான பார்வை கூட பொதுவாக பல புலம்பெயர் அமைப்புகளிடமே இல்லாமல் இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஒன்றாக பார்க்கலாம். அதாவது கருத்து கணிப்பு எது, பொது வாக்கெடுப்பு எது என்பதை இரண்டையும் போட்டு குழப்புகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அப்ப இவர் இதில் கருத்து கணிப்பை பற்றி தான், கருத்து கணிப்பு மாதிரி பொது வாக்கெடுப்பை கதைக்கலாம் என்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்றை சொல்லுகின்றார் என்றுதான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறோம். 6வது திருத்தச் சட்டம் பற்றி நான் அவரிடம் 2019 கேட்ட கேள்வியையும் அவரின் பதிலையும் அவர் ப்ரொவிசோ முகவாசக மட்டுப்படுத்தல் பற்றி சொன்னதையும் பெற்று பார்த்தால், சுயநிர்ணய உரிமை என்று அவர்கள் சொல்லுவதில் அவர்கள் செய்கின்ற குறைப்பை அவர்களே ஒத்துக்கொள்கின்றார்கள். இருந்தாலும் புலிகளின் தொடர்ச்சி தாங்கள் தான் என்ற தோரணையில் சுயநிர்ணய உரிமைக்காக தேர்தல் களமும் பாராளுமன்றமும் தான் என்ற தோற்றப்பாட்டையே
கஜேந்திரகுமார் ஏற்படுத்தியுள்ளாரே, அது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம். இது தொடர்பாக கூட நாங்கள் அவருடைய கருத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். இப்ப உங்களுக்கு தந்த நீங்கள் பங்கு பெற்றிய அந்த நேர்காணலிலே கேட்ட கேள்விக்கு அவர் தந்த விடையோடு, கடந்த 7ஆம் தேதி நவம்பர் 2024 யாழ்ப்பாணத்திலே அவர் வைத்து ஆற்றிய உரையிலே அல்லது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸிலே அவர் சொன்ன விடயத்தையும் நாங்கள் இணைத்து பார்க்கிற பொழுது, இதுக்கான பதிலை நோக்கி கொஞ்சம் போகலாம் என்று நினைக்கிறேன். அப்ப அதையும் நான் இதிலே போடுகின்றேன். பேரம் பேசக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இருக்கின்றது. அந்த தரப்புக்கு அவங்களுடைய மக்கள் இந்த ஆணைய ஒரு மிக பலமான ஒரு ஆணையை வழங்குவதனூடாக மட்டும்தான் நாங்கள் அந்த உரிமை சார்ந்த பயணத்திலே ஒன்றில் பேச்சுவார்த்தை ஊடாக நாங்கள் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ளே சிங்கள தேசத்தோடு தமிழ் தேசமும் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில வாழ்றதுக்குரிய ஒரு சமஷ்டி தீர்வு ஊடாக ஏற்படுத்துவதற்கான முயற்சியில நாங்கள் நேர்மையாக ஈடுபடுவோம். அதை ஒருதலைபட்சமாக ஒரு பலமான ஆணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்கப்பட்டதுக்கு பிறகு அதை உதாசீனம் செய்கிற இடத்துல அந்த ஆணைக்கு வேறு வழிகள்ல ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழ் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்களுடைய ஜனநாயக கருத்தை அறிவதற்குரிய சர்வஜன வாக்கெடுப்பை நாங்கள் வலியுறுத்துவதற்கு தள்ளப்படுவோம். அதாவது 2010 2015 கேட்டதெல்லாம் அப்ப தேவை கருதி கேட்கப்படவில்லை. உண்மையா அது ஒரு மக்களுக்காக சொல்லப்பட்டிருக்க ஒழிய, அவருடைய தீர்வு திட்ட அணுகுமுறை, அவருடைய அரசியல் பேச்சுவார்த்தை, அந்த வழிவரைபட அணுகுமுறையிலே மீண்டும் சமஷ்டிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தி அதை ஒருதலை பட்சமாக இலங்கை புறக்கணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிறகுதான் மீண்டும் பொது வாக்கெடுப்பை பற்றி இவர்கள் தீவிரமாக செயற்படுவதான ஒரு கருத்தை இங்கே சொல்லுகிறார். உங்களுக்கு சொன்ன கருத்துக்கு பிறகு இதுல இன்னும் கூடாதுக்குரிய அந்த விஷயத்தை தன்னைத்தானே காட்டி கொடுக்கிறார் அந்த இடத்துல. அப்போ இதுல ஒரு சிக்கல் இருக்கிறது என்னவென்றால், இந்த 13ஆம் சட்ட திருத்தம் என்ற ஒன்று, அதை இவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள், தெளிவாக எதிர்க்கிறார்கள். அதை நாங்கள் அது பாராட்டத்தக்க விடயம். அது தெளிவாக எதிர்க்கிறார்கள். அதற்கு சவப்பெட்டியையும் தூக்குவார்கள், சவப்பெட்டிக்கு ஒப்பானது என்று சொல்லி. ஆனால் அதை போல 6ஆம் சட்ட திருத்தமும் அதை விட கேவலமான ஒரு விடயம். அதற்கு எதிராக சவப்பெட்டியை தூக்குவதில்லை. இப்பதான் இங்கதான் இந்த பிரச்சனை வருகிறது. அதாவது சட்டத்துக்கு எதிராக செயற்படுவது வேறு, சட்டத்தில் இருக்கிற அடிப்படை கோட்பாட்டை எதிர்ப்பது என்பது வேறு. ஜனநாயக விரோதமான ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை எதிர்ப்பதற்கு கடுமையாக இவர்கள் வேலை செய்ய தயாராக இல்லை. ஆகவே இந்த இன்னொரு விதமாக இதை பார்ப்பதென்றால், நீங்கள் மீண்டும் சமஷ்டிக்கு முயற்சித்து அது தோல்வியடைகின்ற பட்சத்திலே தான் மீண்டும் நாங்கள் சமஷ்டியை பொதுவாக்கெடுப்பை கோரப்போகிறோம் என்ற அந்த லாஜிக், அதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னென்றால், 13ஐ அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று சொல்லியே நீங்கள் அதை சொல்லலாம். விடுதலை புலிகள் இல்லாத போய்விட்ட 15 வருட காலத்திலேயும் 13ஐ கூட நடைமுறைப்படுத்தப்படாத வகையிலே உள்ளக சுயஉரிமை மீண்டும் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக வருகிறது. ஆகவே நாங்கள் வெளியக சுயஉரிமை அடிப்படையில் அந்த அடிப்படைகளை பொதுவாக்கெடுப்பை கோர வேண்டும் என்ற அந்த பயணத்தை அவர்கள் செய்யலாம். ஆகவே அப்படியான அது மட்டுமல்ல, 1977ஆம் ஆண்டு அமுதலிங்கம் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைத்தவுடன் அந்த ஆணையை கைவிட்ட பொழுது அவர் விட்ட மிக முக்கியமான பிழை என்னவென்றால், அந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியாக அதை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை மாற்றி தமிழீழத்துக்கான யாப்பை அவர் செய்திருக்க வேண்டும். அதான் அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆணை. அதை அவர்கள் செய்யவில்லை. அதை கூட இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கலாம். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று இலங்கையோ வங்குரோத்து நிலையில போயிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்லே அவர்களிடம் பேரம் பேசக்கூடிய வலு எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் மீண்டும் இந்த கூட்டாட்சி, மீண்டும் அந்த ரீஇன்வென்டிங் த வீல் என்ற அந்த விடயத்துக்களை போவதற்கு என்ன காரணம்? இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்துக்கு வருவோம். இவருடைய ஆதாரங்களை பார்த்தோம். எங்களுடைய கருத்து என்னவென்றால், இவர்கள் 6ஆம் சட்டம் திருத்தம் பற்றிய அதீத பயத்தை வைத்திருக்கிறார். இந்த பயத்துக்கு என்ன காரணம்? சிவில் உரிமைகள் மட்டுமல்ல, பாராளுமன்ற பதவி மட்டும் பறிபோவதல்ல, அசையும் அசையா சொத்துக்கள் பறிபோய்விடும். இதுக்கு சொத்து இருக்கிறவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தால் அடிப்படையில் ஆபத்து. ஏனென்றால் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவை வருகிறது. இன்றைக்கு இணைப்பாட்சியை பற்றி கதைக்கக்கூடிய, அதை எடுத்து செல்லக்கூடிய தரப்பாக இருக்கிற இவர்களுக்கு சொத்தின் அதிபர்களாக இருப்பதால் அந்த சொத்துக்கள் பறிக்கப்பட்டு விடும் என்ற பயத்தின் காரணமாகவே இவர்கள்
ச இந்த சுயநிர்ணய உரிமையை மட்டுப்படுத்துகின்ற இடத்துல இருக்கின்றார்கள் என்ற ஒரு சிக்கல் அங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்கு காரணம் 6ஆம் சட்ட திருத்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த விடயம். ஃபைட் ஹிஸ் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லி 6ஆம் சட்ட திருத்தத்தை பற்றி தேடினால் இதை பற்றின விடயங்களை பார்க்கலாம். ஆகவே இப்படியான விடயங்களிலே வந்து எங்களுடைய பொதுவான கோரிக்கையை மட்டுப்படுத்துவது என்பது சிக்கலாக வந்து விடுகிறது. ஆகவே இந்த கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. ஏன் 6ஆம் சட்ட திருத்தத்துக்கு எதிராக சவப்பெட்டி நீங்கள் தூக்கவே? இது ஒரு ஊடகவியலாளர் இலங்கையிலே ஒரு கட்டுரையில் எழுதியிருந்ததை நான் வாசித்திருந்தேன். இந்த அளவு தீவிரமாக இவர்கள் ஏன் சவப்பெட்டியை தூக்கவில்லை 6ஆம் சட்ட திருத்தத்துக்கு எதிராக? இதிலும் கடந்த நேர்காணலை நாங்கள் பார்த்தோம். 2014 ஒரு வழக்கொண்டு தொடரப்பட்டு தமிழரசு கட்சிக்கு எதிராக இணைப்பாட்சி என்று சொல்வது பிரிவினை என்று ஒரு தரப்பு வழக்கு தொடுத்திருந்த பொழுது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பே வந்திருந்தது. அப்ப அதிலே பிரச்சனை இல்லை, அவர்கள் ஃபெடரல் கொன்ஃபெடரல் எல்லாம் கேட்கலாம் என்ற ஒரு விளக்கம், அந்த விளக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தீர்ப்பு வந்திருந்தது. ஒரு மக்கள் என்ற அடிப்படையில் உள்ளக சுயநிர்ணய உரிமை இருக்கின்ற அந்த அடிப்படையிலே இவர்கள் இந்த மாதிரியான விடயங்களை கைக்கொள்ளலாம் என்ற கருத்து கூட அதிலே சொல்லப்பட்டிருந்தது என்றால் 2017 தான் இந்த தீர்ப்பு வருது. 2017க்கு பிறகாவது நீங்கள் துணிந்து இணைப்பாட்சி என்று கதைக்க முயற்சித்திருக்கலாமே. சரி, நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையில் 2016 வைத்த தீர்வு திட்டம் தான் நாங்கள் இலங்கையில எல்லாம் குழப்பமெல்லாம் உருவாயிருக்கிறபடியால் அதை இன்னும் நீங்கள் மெருகூட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம் தானே. அப்படியான முயற்சிகளை ஏன் இவர்கள் மேற்கொள்ளவில்லை என்ற கேள்வி வருகின்ற பொழுது எங்களுக்கு இந்த இந்த விடயத்திலே கடுமையான ஐயங்கள் உருவாகின்றன. அது மட்டுமல்ல, ஏற்கனவே 1997ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட ஒரு 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 மாடல் இருக்கிறது. இணைப்பாட்சி தொடர்பான ஒரு தீர்வு திட்ட வரைவு இருக்கிறது. அதை எடுத்து காலத்துக்கேற்ப அதில் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்து இந்த தமிழ் மக்கள் பேரவை கையாண்டிருக்கலாம். அப்படியான விடயங்களை இவர்கள் செய்யவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் இங்கே ஆராய்ச்சிக்குரிய கேள்விகளாக எழுந்து நிற்கின்றன. அடுத்ததாக வந்து இந்த 2016ஆம் ஆண்டு ஒரு நூல் வெளியீட்டிலே அக்டோபர் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற திருநாவுக்கரசு அவருடைய புத்தகம் என்று நினைக்கிறேன். அந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகு ஒரு விவாதம் நடைபெற்றது. கஜேந்திரகுமாருக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலே கடுமையான விவாதமாக இருந்தது. அந்த விவாதத்தில் முடிவு ஏற்படாதபடியினாலே அந்த விவாதம் வந்து ட்விட்டரிலே தொடர்ந்தது. 2 நாளைக்கு பிறகு திங்கட்கிழமை ட்விட்டரில் வந்து சுமந்திரன் கேள்வியை போடுகிறார். என்ன கேள்வியை போடுகிறார் என்றால், எங்களுடைய சமஷ்டிக்கும் உங்களுடைய சமஷ்டிக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. அப்போ நீங்கள் கொன்ஃபெடரலை சொல்லுகிறீர்கள் என்றதை தெளிவாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் கொன்ஃபெடரலை விட்டு நீங்கள் ஃபெடரலை நோக்கி வந்துட்டீங்கள் என்று தெரியுது. எங்களுடைய கொள்கையை தான் நீங்களும் சொல்றீங்க, அது வரவேற்கத்தக்கது என்றெல்லாம் அவர் ஒரு கிண்டல் பாணியிலே அவர் வந்து அந்த ட்விட்டரில் வந்து அந்த விவாதத்தை தொடருகிறார். தொடருகின்ற பொழுது என்ன நடைபெறுகிறார் என்றால், அந்த திருப்பியும் அங்கே அந்த சக்கரத்தை மீண்டும் கண்டுபிடிக்கிற அதே பிரச்சனை தான் வருது. என்னென்றால், அதிலே வந்து சுமந்திரன் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்லுகின்ற பதில்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அது எப்படி வருகிறது என்று சொன்னால், அவர் வந்து அந்த இணைப்புகளை கூட கொடுக்கின்றார். தமிழ்நெட்டிலே வந்த ஒரு இணைப்பை கூட காட்டி அவர் சொல்லுகிறார், 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே வந்து கஜேந்திரன் இதை சொல்லியிருக்கிறார், கொன்ஃபெடரல் என்று தமிழ்நெட்டுக்கு சொல்லியிருக்கிறார் என்று சுமந்திரன் ஆதாரத்தை எடுத்து போடுகிறார். அப்போ இவர் வந்து சொல்லுறார் வந்து, இல்லை, எங்களோட கொன்ஃபெடரேஷன் என்று சொல்லி நீங்கள் எங்களை முடக்க பார்க்கிறீர்கள், நாங்கள் கொன்ஃபெடரேஷன் என்று எங்கேயும் சொல்லவில்லை, we have never used the term confederation என்று சொல்லி இது வந்து மறுப்பு. கொன்ஃபெடரேஷனை நோக்கி போவதென்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற சூழல் என்பது வேறு, கொன்ஃபெடரேஷன் நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்லி மறுப்பது வேறு. அப்போ அந்த மைண்ட் செட், அந்த சிந்தனை எங்கே இருந்து வருகிறது? 6ஆம் சட்ட திருத்தம் என்ற சம்பந்தமான பயமும் பீதியும் 2016 அவர்களுக்கு இருந்தது தெரிகிறது. அப்போ அந்த விடயத்தில் மீண்டும் கேள்வி கூட கேட்கிறார், சேலஞ்ச் பண்ணுகிறார். இதற்கு பிறகு ஒருபடி மேலே போய், நாங்கள் செய்தியை பிழையாக எழுதிவிட்டோம், அதாவது உங்களுக்கு தமிழ்நெட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரணுமென்ற விருப்பம் பெறலுக்கு ஏன் இருந்தது என்றால், நாங்கள் பிறகுதான் எங்களுக்கு விளங்கியது, இந்த விடுதலை, நீங்கள் சொல்லியிருந்த ஒரு கேள்வியில் கேட்டிருந்தீர்களே, விடுதலை புலிகளுடைய அந்த அடையாளங்களை எடுத்துக்கொண்டு போகின்றதை போலத்தான் தமிழ்நெட்டிலே தங்களுடைய செய்தி கவர் பண்ணப்படுவது மிக முக்கியம். ஏனென்றால் அது அந்த 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 இமேஜை பில் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு தேவை. அப்போ எங்களுக்கு அப்படியான ஒரு எதிர்பார்ப்பை சொல்லுவது, இணைப்பாட்சி தான் நாங்கள் போகின்றோம், அதை நோக்கி தான் போகின்றோம் என்றால் நடைமுறையில் அவர்கள் அதை செய்யவில்லை. அப்போ இதை சம்பந்தமாக கஜேந்திரன் அவர்கள் இங்கே வந்த பொழுது நான் கஜேந்திரன் அவரோட நேரடியாக அதை பற்றி பேசியிருந்தேன். இப்படி மறுத்திருக்கிறார் எங்களுடைய கஜேந்திரகுமார்
ட்விட்டரில் இதை பற்றி மறுத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது, ஐயோ எனக்கு தெரியாது, அப்படி நாங்கள் கான்ஃபெடரேஷன் தான் வச்சிருக்கிறோம், அது அவர் அப்படி மறுத்திருக்கிறாராண்டா எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அப்போது நான் அவருக்கு இதை தெளிவாக விளங்கப்படுத்தினேன். அப்போது என்ன பிரச்சனை என்றால், இங்கே வந்து கான்ஃபெடரேஷன் என்று சொல்வதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு பயத்தினாலே அங்கே அந்த விடயம் தடுக்கப்படுகிறதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. அப்போ 2016 இந்த காலகட்டத்திலே வந்து பிரித்தானியாவிலே ஒரு ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டிலே பங்கு பெற்றிய பொழுது அங்கே வந்திருந்த கஜேந்திரகுமார் அவர்கள் நேரடியாக மேடையிலேயே கதைக்கின்ற பொழுது சொன்னார், இப்படி நானும் அங்கே இருந்தபடியே என்னுடைய பெயரை சொல்லி, இப்படி கான்ஃபெடரேஷன் என்ற விடயத்தை நாங்கள் எடுக்கவில்லை, ஃபெடரேஷன் என்ற ஒரு குழப்பத்துக்குள் இருக்கிறோம் என்ற ஒரு விமர்சனத்தை இவர் வைத்திருக்கிறார். எங்களுக்கு இதிலே பயம் இருக்கிறது, சுமந்திரன் அவர்கள் வழக்கு போட்டு எங்களுக்கு சிக்கலாக்கி விடுவார் என்ற பயம் இருக்கு. என்னிடம் இதுக்கான ஒளிப்பதிவு இல்லை, நான் கேமராவும் வைத்து அங்கே படம் எடுக்கவில்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியை செய்தவர்களுக்கு தெரியும், அங்கே பலர் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதனாலே தான் நாங்கள் அந்த பயத்தையும் அவர் பகிரங்கமாக சொல்லியிருந்தார். இதை விட இதை பற்றி கூடுதலாக நான் அவர் ஃபின்லாண்டிலே மீண்டும் சந்தித்த பொழுதும் இதை பற்றி அவரோடு இந்த இந்த விடயங்களை பற்றி கதைத்திருக்கிறோம். ஆகவே இதிலே தெளிவாக தெரிகிறது இப்படியான சிக்கல்கள் அங்கே அவர்களுக்கு இருக்கிறது என்று. ஆனால் அவர் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்றால், டில்டிங் டுவர்ட்ஸ் கான்ஃபெடரேஷன். இப்போ ஃபெடரேஷனுக்குள்ளே தான் தாங்க நிற்கிறவன டில்டிங் டுவர்ட்ஸ் என்றால் அதை சொல்வதில் ஒரு பயம் இருக்கிறதுனாலே அவர்கள் இப்படியான ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தால், அடிமட்ட மக்களிடம் இந்த அறிவு கொடுக்கப்பட்டு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தால், மக்கள் எடுத்த தீர்மானமாகவே தங்களுடைய கட்சி கிளைகள் அடிமட்டத்திலிருந்தே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை தான் நாங்கள் கொள்கையாக வைத்திருக்கிறோம் என்று சொல்வதில் கூட இவர்களுக்கு சிக்கல் இருக்காது. அந்த மக்களை அறிவூட்டி இந்த மாதிரியான விடயங்களை மக்கள் மயப்படுத்தாமல் தங்களுடைய பயங்களையும் வைத்துக்கொண்டு ஒரு சமரச பேரம் பேசல், சர்வதேச ஓட்டங்களோடு எங்கேயாவது எங்களுக்கு ஸ்வீப் டிக்கெட் அடிப்பதை போல அடுத்த கட்டத்தை நாங்கள் நகர்த்துறதுக்கு வாய்ப்பு வந்து விடுமா, அல்லது மற்ற கட்சிகள் அழிவினுள்ளே நாங்கள் எழும்பலாமா, இப்படியான சிந்தனைகளில் இருந்து நாங்கள் தேசியத்தை கட்டுவது மிகவும் சிக்கலானதாகத்தான் இருக்கும். அதனால இவர்கள் சம்பந்தமாக இந்த கேள்வி எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் இந்த சக்கரத்தை மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்கின்ற பிரச்சனையை நாங்கள் எல்லா இடமும் அதை பார்க்கின்றோம். இணைப்பாட்சிக்கான மாதிரி வரைவு ஏற்கனவே 1997 ஆண்டிலேயே மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், இணைப்பாட்சி கான்ஃபெடரேஷன் தொடர்பான வரைவு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஒரு லோ ஃபர்ம், பெய்ட்ஸ் அண்ட் பிரைத்வைட் என்று சொல்கிற அந்த இதில் வந்து சிங்களவர்கள் உள்ளிட்ட பல சிங்களவர்கள் உள்ளிட்ட அவர்களுடைய முயற்சியாலே ஸ்ரீலங்கா பீஸ் சப்போர்ட் குரூப் என்பவர்களால் இந்த வரைவு முன்மொழியப்பட்டு இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலே வந்து இந்த the union will have a confederal structure consisting of 2 states, each being internally autonomous and committed to the furtherance and maintenance of the principles and values declared in the preamble. இப்படியெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான வரைவுகளை எடுத்து முன்னோக்கி நகர்வதிலே இவர்கள் ஏன் நாட்டம் செலுத்துகின்றார்கள் இல்லை என்ற கேள்வி அங்கே வருகிறது. அது மட்டுமல்ல, ரிஃபரண்டம் என்ற விடயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரிஃபரண்டத்துக்குரிய அடிப்படை 4 வருடத்துக்கு பிறகு அதனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது எப்படி என்பதை பற்றின ரிஃபரண்டமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியான அடிப்படைகளுக்குள்ளே ஏன் பயணிக்கிறார்கள் இல்லை, ஏன் தமிழ் தரப்பு, அவர்கள் மட்டுமல்ல வேறு தரப்புகளும் முன் வந்து இதை செய்யலாம். தேர்தலில் எப்படியான வெற்றி யார் வரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை, அவர் வருகின்ற தரப்பு இதை எடுக்குமா என்ற கேள்விகள் இருக்கிறது. ஒஸ்லோவில் நடந்தது என்ன? கூட்டாட்சி பற்றித்தானே அங்கும் விடுதலை புலிகளின் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த ஒஸ்லோ தீர்மானத்தில் இருந்து தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. ஆகவே இது தொடர்பாக தேசிய தலைவர் வைத்திருந்த நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்துவிட்டு பிறகு இந்த ஒஸ்லோ விடயத்தை பற்றி ஓரளவு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இதன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிக்கல். இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்படுத்த அவர் உள்ளக சுயநிர்ணய ஒன்று தான் இப்பொழுதும் கைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நடைமுறையில் அவர்கள் அதிகார பரவலாக்கத்துக்குள்ள ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ளே போகிறார்கள், அது வேறு பிரச்சனை. ஆகவே இந்த 2002 மாவீரர் நாளிலே
பேச்சுவார்த்தை தொடங்கி அமைதி முயற்சி தொடங்கிய பொழுது அவர் இது தொடர்பாக என்ன கருத்தை வெளியிட்டிருந்தார் என்பதை நாங்கள் குரல் வடிவிலேயே பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டு எல்லைக்குள் பேச்சுக்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் என வற்புறுத்துவதோ அன்றி நிர்பந்திப்பதோ எமது மக்களின் அடிப்படை அரசியல் சுதந்திரத்தையும் தேர்வையும் மீறுவதாக அமையும். ஒரு தனித்துவமான மக்கள் சமூகம் என்ற ரீதியில் எமது மக்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள். சுயநிர்ணய உரிமை என்பது உள்ளான புறமான இரு அம்சங்களை கொண்டது. உள்ளான சுயநிர்ணயம் என்பது ஒரு மக்கள் சமூகத்தின் பிரதேச சுயாட்சி உரிமையை வலியுறுத்துகின்றது. உள்ளான சுயநிர்ணய கோட்பாட்டின் அடிப்படையில் எமது தாயக நிலத்தில் எமது மக்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய பூரண சுயாட்சி அதிகாரத்துடன் ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டால் நாம் அத்திட்டத்தை சாதகமாக பரிசீலனை செய்வோம். ஆனால் அதேவேளை எமது மக்களுக்கு உரித்தான உள்ளான சுயநிர்ணயம் மறுக்கப்பட்டு பிரதேச சுயாட்சி உரிமை நிராகரிக்கப்பட்டால் நாம் பிரிந்து சென்று தனியரசு அமைப்பதை தவிர எமக்கு வேறு வழி இல்லை. இது தொடர்பாக நான் அவரோடு சந்தித்த பொழுது 2004ஆம் ஆண்டு நிறைய நேரம் பேசியிருந்த பொழுது இது சம்பந்தமாக ஆழமாக கதைத்திருந்தோம். அப்போ அவர் தெளிவாகவே எனக்கு சொன்னார் என்னென்றால், உள்ளக சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் நாங்கள் தீர்வு வைக்க போகக்கூடாது. அப்போ அது எங்கே வருது என்றால் தந்தை செல்வாவினுடைய அதே நிலைப்பாடு. தந்தை செல்வாவினுடைய அதே நிலைப்பாடு தான் அவர் வைத்திருந்தார். மூன்றாம் தரப்பு அல்லது சிங்கள தரப்பு அப்படியான ஒரு தீர்வு திட்ட ஆலோசனையை கொண்டு வந்து முன்வைத்தால் நாங்கள் அதை பரிசீலிக்கலாம். பரிசீலித்து அதிலே கணிசமான ஒரு மாற்றங்களுக்கான ஒரு நேர்மறையான தன்மைகள் தென்பட்டால் மீண்டும் நாங்கள் அதுக்கான ஆணையை மக்களிடம் கொண்டு போவதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் நாங்களாக அப்படியான வரைவுகள் செய்யக்கூடாது. இதற்கு பாலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆணை என்னவென்றால், பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சிங்கள தரப்பையோ அல்லது மூன்றாம் தரப்பான சர்வதேச தரப்பையோ அப்படியான ஒரு திட்டத்தை முன்வைக்க சொல்லி, இது பீட்டோம்ஸில் நடைபெற்றது. அதே போல இதிலே செய்ய வைத்து அதை சிங்கள தரப்பு நிறைவேற்றாத பட்சத்திலே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அது சாதகமாக அமையும் என்ற அடிப்படையில் தான் அவர் இந்த அணுகுமுறையை எடுத்திருந்தார். அப்போ அதிலே அவர் பரிசீலிக்கலாம் என்ற இடத்துக்கு அங்கே இடம் வைத்திருந்தார். ஆனால் ஒஸ்லோவில் நடந்த சிக்கல் என்னவென்றால், இதை நன்றாக புரிந்து கொண்டு மிலிந்த மொராகொடவும் எரிக் சோல்ஹைமும் இணைந்து ஒரு பொறியை வைக்கிறார்கள். அப்படி என்றால், விடுதலை புலிகளின் தலைமை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உள்ளக சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஃபெடரல் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது, விடுதலை புலிகள் அதை ஏன் சொல்லுகிறார் என்றால், விடுதலை புலிகள் தனிநாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்று நிறுவுவதற்கு அந்த பொறி தான் அங்கே ஏற்பட்டது. அந்த பொறி தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரிக்க முடியாத, எதிர்காலத்தும் பிரிக்க முடியாது என்று அதை நீட்டி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த இலங்கை என்பது ஒரு துண்டாக இருக்க வேண்டும், பிரிக்கப்பட முடியாதாக இருக்க வேண்டும் என்பதிலே சர்வதேச அரசியல் மிகவும் ஆபத்தானதாக. இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமான விடயங்களையும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போ இந்த விடயத்திலிருந்து மிக நுட்பமாக விடுதலை புலிகள் பிறகு அதை மீறி செயற்பட்டு ISG இடைக்கால வரைவெல்லாம் வைத்து பயணித்திருந்தார்கள். அந்த அக்ரிமெண்ட்ல ஒஸ்லோவில் என்ன சொல்லப்பட்டது என்றதில் பார்க்கிற பொழுது அதிலே இதுதான் அந்த பிரச்சனை சிக்கலுக்குரிய பந்தி. ரெஸ்பாண்டிங் டு அ ப்ரொபோசல் பை த லீடர்ஷிப் ஆஃப் த LTT. விடுதலை புலிகளின் தலைமையின் வேண்டுகோளுக்கிணங்க 2 பகுதிகளும் உள்ளக சுயநிர்ணய அடிப்படையில் ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் வர அதே ஹிஸ்டாரிக்கல் ஹேபிடேஷன் ஆஃப் த தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ், தமிழர் தாயகமும் இல்லை அங்கே, பேஸ்ட் ஆன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் இன் யுனைடெட் ஸ்ரீலங்கா என்று சொல்லி மற்ற சமூகங்களுக்கும் ஒப்புடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கொள்கைக்கு விரோதமான ஒரு விடயத்தை நாங்களே முன்வைப்பதாக அந்த பொறி வைக்கப்பட்டது. அங்கே சிக்கல். அங்கே அவர்கள் எதிர்த்தது தலைவர் எதிர்த்தது உள்ளக சுயநிர்ணய மட்டுமல்ல, பரிசீலிக்க தயாராகத்தான் இருந்தார். ஆனால் தலைமையே அவ்வாறான முன்வைக்கிறது என்று சொல்வதே நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்று சொல்லி, இது சம்பந்தமாக கிளிநொச்சி பத்திரிகையாளர் மாநாட்டிலே அவர் தெளிவாக பதிலளித்திருந்தார். தமிழீழம் என்ற கோரிக்கையை கைவிடுவது சம்பந்தமான விடயத்திலையும் வட்டுக்கோட்டை என்ற விடயத்தை எல்லாம் ஆதாரம் காட்டி கதைத்திருந்தார். அவருடைய நிலைப்பாட்டிலே தெளிவாகத்தான் அவர் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருந்தார். அதுக்குரிய முறையிலே அந்த பேச்சுவார்த்தையிலே பிறகு மாற்றங்கள் செய்யப்பட்டு அந்த இடைக்கால வரைவு வரையும் அவர்கள் போயிருந்தார்கள். இதிலே ஆதாரபூர்வமாக எரிக் சோல்ஹைம் அவர்கள் இதை 2011ஆம் ஆண்டு நோர்வேயினுடைய அமைதி முயற்சியை பற்றின அந்த ஆய்விலே அவர் தன்னை அறியாமலே சொல்லியிருந்தார். அந்த வீடியோவையும் பொழுது பார்க்கலாம்.
Singam negotiated the so-called Oslo Declaration, which said that the LTT would explore, not that they have decided upon, but they would explore federalism. It was Melinda and myself who wrote that document at the fish restaurant here in Oslo. Bala Singam accepted it, and he took it to Prabhakaran, and Prabhakaran were furious. It was not public at the time, but it's very clear he was furious. இப்படியாக ஒரு ஒரு சிக்கலான ஒரு அணுகுமுறையிலே தான் இந்த விடயத்தை அவர் செய்தார். இப்படி ஏன் தந்தை செல்வாவோ தலைவரோ தெளிவாக இருந்தார்கள் என்பதற்கான அடிப்படை வந்து இந்த இலங்கை தீவிலே நடைபெற்ற 3 திருப்பு முனைகளிலே, அதாவது முக்கியமான 3 சந்தர்ப்பங்களிலே ஒருபோதும் தமிழர்கள் தங்களுடைய ஆணையை கொடுத்து தமிழருடைய விருப்பத்தோடு அங்கு அரசியலமைப்பு கட்டப்படவில்லை என்பதுதான் அங்கே இருக்கிற வரலாறு. ஆகவே அந்த வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும். விடுதலை புலிகளுடைய ஊடாகவே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால் அதை செய்ய வேண்டும் என்று அந்த சர்வதேச தரப்புகள் முயற்சி செய்தது. இன்று 2009 இனஅழிப்புக்கு பின்னர் அதை மற்ற தரப்புகளை வைத்து செய்வதற்கான பகீரத பிரயத்தனங்கள் செய்யப்படுகின்றன. ஆகவே இந்த மீண்டும் அரசியலமைப்பு உருவாக்குகின்ற என்ற வேலை திட்டத்திலே அங்கே அவர்களுக்கு சமர்ச்சி வருகிறதா, அதிகார பரவலாக, அதெல்லாம் முக்கியமில்லை. ஒரு தீவு, ஒரு அரசு, ஒரு நாடு, இந்த சிக்கலுக்குள்ளதான் இந்த சர்வதேச அரசியல் என்பதை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த எங்களுக்கு இருக்கின்ற தார்மீக பலம் என்பதே வந்து இந்த இலங்கையில் உருவாகின இந்த அரசியல் அமைப்புகளில் தமிழர்களுடைய ஜனநாயக ஆணை இல்லாமல் தான் உருவாக்கப்பட்டது, எதிர்ப்புக்குள்ளாகத்தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கு அப்பால் போய் அதுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த அடிப்படை ஒன்று இங்கே இருக்கிறது. அதாவது 1947, 72, 78 என்ற 3 சந்தர்ப்பங்களில் உருவாக்கப்பட்ட அந்த அப்போ சோல்பரி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சோல்பரி யாப்பில இருந்து சுயநிர்ணய உரிமை, அதன் எதிர்ப்பில் இருந்து சுயநிர்ணய உரிமை கோரிக்கை எங்களுடைய வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த முதலாவது ரிப்பப்ளிக்கன் கான்ஸ்டிடியூஷன், 2வது ரிப்பப்ளிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து பிறகு அது டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் என்று ஜேஆர் ஜெயவர்தன ஜனாதிபதி முறையெல்லாம் கொண்டு வந்தார். இப்படியான ஒரு யூனிட்டரி சிஸ்டம், 3 யூனிட்டரி யாப்புகளாக அதை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது யூனிட்டரியில் வந்து சில காப்புரிமைகள் கூட சிறுபான்மையினங்களுக்கு, சமய சமூகங்களுக்கு என்றெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் இலங்கை தனித்துவமாக அகற்றித்தான். அதனால தான் அவர் உள்ளக சுயநிர்ணய உரிமையை அப்போவே அவர் மறுத்து விட்டார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். 76க்கு முதலே 72லே அவர்கள் உள்ளக சுயநிர்ணய உரிமையை மறுத்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். இப்படியான தன்மைகளில் வந்து இந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பதை நாங்கள் வெறும் குறியீடாக பார்க்க முடியாது. அது வந்து என்னென்றால் ஒரு நல்லூர் கோயிலாக இருக்கலாம், அல்லது மடு தேவாலயமாக இருக்கலாம். அங்கே ஒரு சிறிய புத்த சிலையை கொண்டு வந்து முன்னுக்கு வைத்தால் அவருக்கு முன்னுரிமை இருக்கிறது. அவர் சிறிய புத்தராக இருந்தாலும் இலங்கை முழுவதுமான இலங்கை தீவிலே உள்ள இறைமையிலே அவருக்கு அங்கே முன்னுரிமை இருக்கிறது. அப்போ அவரை நீங்கள் அகற்ற முடியாது. அகற்றினால் அது அரச பெருங்குற்றம், புத்த சாசனத்துக்கு எதிராக செய்யப்படுகின்ற குற்றம். இப்படித்தான் இந்த பௌத்த மயமாக்கலை நடைபெறுகிறது. மரபியல் இன அழிப்பே இப்படித்தான் அங்கே முன்னெடுக்கப்படுகிறது. அப்போ அப்படியான இடத்துல அந்த ஃபோமோஸ்ட் பிளேஸ் டு புத்திசம் என்பதை நாங்கள் சும்மா தாண்டி விட அவர் குறிப்பிட்டு அவர் சிங்களவர்களை திருப்திப்படுவதற்காக அரசியலமைப்பில் ஒரு குறியீடாத்தான் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு கட்டமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற, அதுவும் என்ட்ரென்ச்ட் க்ளோஸாக மாற்றப்பட முடியாத ஒரு க்ளோஸாக கொண்டு வரப்பட்ட அந்த 72ஆம் ஆண்டு விடயம் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த 83ஆம் ஆண்டில் தான் அந்த என்ட்ரென்ச்ட் க்ளோசஸ், என்ட்ரென்ச்ட் ஆர்டிகல்ஸ் என்பதை தெளிவாக போட்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக அந்த எந்தெந்த உறுப்புரைகளை மாற்ற முடியாது, 3/2 பெரும்பான்மை வேண்டும், பாராளுமன்றத்திலே பிறகு ரெஃபரண்டம் நடத்தி அதை தீர்மானித்தால் தான் செய்யலாம் என்று. அப்போ இப்படியான 3 திருப்பு முனைகளிலும் தமிழர்களை பற்றி ஒப்புக்கொள்ளவில்லை, எதிர்த்திருக்கிறார்கள் என்ற அந்த தார்மீக பலம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த தார்மீக பலத்தையும் இல்லாது செய்து விடுகின்ற ஒரு முயற்சி தான் இப்பொழுது நடைபெறுகிறது. அப்ப இந்த விடயத்தை பற்றி ஒரு ஒற்றையாட்சி முறை ஒன்றை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தீவினுடைய விவகாரங்களையும் அவர்களுடைய கையிலே குவித்துத்தான் அவர்களோடு இந்த வல்லாதிக்கங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் வைத்திருக்கின்ற அதே நேரத்திலே தமிழர்கள் தங்களுடைய இறைமையை தாரை பார்க்க மறுத்து விட்டார்கள் என்ற அந்த தார்மீக பலம் எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது வந்து 2001ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அந்த கால ஓட்டத்திலே 2001ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு வரை மேற்குலகத்தினுடைய
லிபரல் பீஸ் வந்து எங்களுக்கு எதிராகத்தான் வேலை செய்து கொண்டது. இது சம்பந்தமாக தெளிவான அறிவோடு தான் விடுதலை புலியுடைய தலைமை இயங்கிக் கொண்டிருந்தது. அது பல விடயங்கள் வெளியில சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் தெளிவாக இந்த தடைகள் போடப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தால் இது விளங்கும். 2004 ஒரு திருப்புமுனை வருகிறது என்னென்றால், இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஜே.என். டிக்சிட் போன்றவர்கள் அங்கே வருகின்ற பொழுது இந்தியாவினுடைய அணுகுமுறையும் மேற்குடைய அணுகுமுறையோடு சேர்ந்து மிக கடுமையானதாக மாறுகின்ற பொழுது அது கான்ஃபரன்டேஷனாக மாறுகிறது. முதல் கண்டெய்ன்மெண்ட்டுக்குள்ள எங்களை வைத்திருக்க பார்த்தார்கள், பிறகு கான்ஃபரன்டேஷனுக்குள்ள அதை கொண்டு வந்தார்கள். அப்போ இப்படியான ஒரு ஓட்டத்திலே தான் இந்த போக்கு தொடர்ந்து போய்கொண்டிருந்தது பேச்சுவார்த்தை காலத்திலே. அப்போ அதனுடைய ஆரம்பம் தான் அந்த ஒஸ்லோ தீர்மானம் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கணும். அதே பிறகு விடுதலை புலிகள் எப்படி கையாண்டார்கள், எப்படி நுணுக்கமாக அவற்றை எல்லாம் கையாண்டு வந்தார்கள் என்பது வந்து இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம். அதாவது தமிழீழ இறைமையின் உறைவிடமாக இருந்தபடியால் விடுதலை புலிகளுடைய இராணுவ அரசியல் பலச்சமநிலை என்றது அவர்களாகவே அதை தாரை பார்க்க பண்ண பராதீனம் செய்யப்படுத்துகின்றது. அந்த இறைமையை ஏதாவது முயற்சிகள் செய்யலாமா என்று நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. என்று பொது வழியிலே தெரியாத நிறைய முயற்சிகள் 2001 இருந்து தொடர்ச்சியாக நடைபெற்றது அந்த கண்டெய்ன்மெண்ட் காலத்தில். அது சம்பந்தமான ஒரு கணிப்புக்காக நீங்கள் ஒரு மேலோட்டமாக சில விடயங்களை நாங்கள் சொல்லலாம். அதாவது 2001ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே மிக்ஸ்டு ரெப்ரசன்டேஷன், கலப்பு பிரதிநிதித்துவம், அதாவது விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை செய்துவிட்டு, போர் நிறுத்த உடன்படிக்கை செய்துவிட்டு, சமாதான உடன்படிக்கையில் போர் நிறுத்த CFA கொண்டு வந்துட்டு அடுத்ததாக பேச்சுவார்த்தை தொடங்குகின்ற பொழுது பல தரப்புகளை வச்சு பேசுறது என்ற ஒரு திட்டம் இவர்களிடம் இருந்தது. அந்த திட்டத்தை நுட்பமாக முறியடிப்பதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கப்பட்டது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருப்ப பலருக்கு தெரியாது. அதாவது இது சிவராமுடைய வேலை திட்டம். அது நாங்கள் அந்த நேரத்தில் மிகவும் நெருக்கமாக வேலை செய்து கொண்டிருந்த நாங்கள் இந்த விடயங்கள் ஆழமாக அறிந்தவன் என்ற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். அதாவது கலப்பு பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்து இந்த மேற்கு வந்து கண்டெய்ன்மெண்ட்டுக்கு எங்களை கொண்டு போக போகிறது பேச்சுவார்த்தை என்ற வழியிலே. ஆகவே நாங்கள் விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்ற அந்த கோட்பாட்டை கொண்டு வருவதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அவர்கள் அதை சிவசிதம்பரம் அழகாக செய்து கொடுத்திருந்தார். சிவசிதம்பரம் இறந்த பின்னர் ஆனந்த சங்கரி அதில் குழப்பப்பட்டது. ஆனந்த சங்கரி குழப்பப்பட்டது மேற்கில் இருந்த தூண்டுதலாக தான் குழப்பப்பட்டார். இப்படித்தான் கருணா பிரச்சனைக்கு பின்னாலே இப்படியான காரணங்கள் இருக்கும். இதெல்லாம் வெளியில வராத விடயங்கள் நிறைய. ஆனால் இதுக்கு பிறகு 2001ஆம் ஆண்டு இந்த கலப்பு பிரதிநிதித்துவத்தை விடுதலை புலிகள் சிவராம் அது முன்கூட்டியே அதை உணர்ந்து செயற்பட்டபடியால் தெளிவாக அதற்கான ஒரு பயணத்தை போடக்கூடியதாக இருந்தது. ஏக பிரதிநிதிகள் என்ற விடயத்தை கொண்டு வந்து அதை செய்தார். சர்வதேச சட்டத்தில் இருக்கிற ஒரு விடயம். அந்த ஏக பிரதிநிதித்துவமாக தமிழ் மக்களிடையே நிறைய பிழையான புரிதல்கள் இருக்கிறது. அதை நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் வேண்டும் என்றால், இந்த டீகமிஷனிங் ஆஃப் வெப்பன்ஸ் என்ற இன்னொரு விடயத்தை தூக்கி கொண்டு வந்தார்கள் 2003ஆம் ஆண்டு. அதாவது விடுதலை புலிகள் தங்களுடைய ஆயுதங்களை பூட்டி லொக்கர்களில் போட்டு ஐநாவினுடைய அல்லது ஒரு கண்காணிப்பினுடைய அதுக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள். இதை கொண்டு வந்த பொழுதுதான் இந்த டோக்கியோ விடயத்திலே தான் அதை கொண்டு வரதுக்கு இருந்தார்கள். அதாவது நிதியை கொடுத்து, அபிவிருத்தி நிதி என்ற பெயரில் அதை கொடுத்து இப்படியான ஒரு கண்டெய்ன்மெண்ட்டை செய்யறதுக்கு முயற்சித்த பொழுது அதிலிருந்து நுட்பமாக தப்பி விடுதலை புலிகள் தங்களோட மெனவரிங் முறையில் அரசியல் ரீதியாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார்கள். அரசியல் தலைமை இது வெளியிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. 2004ஆம் ஆண்டில் நான் ஸ்டேட் ஆக்டர் என்ற இவர்கள் ஒரு இறைமைக்குரியவர்களாக, சுயநிர்ணய உரிமைக்குரியவர்களாக தனிநாட்டு கோரிக்கையை பலமாக வைத்திருக்கிறார்கள் என்ற சிக்கல்ல வந்து விடுதலை புலிகளே தங்களை நான் ஸ்டேட் ஆக்டர் என்று ஒத்துக்கொள்வதற்கான ஒரு சூழ்ச்சி ஒன்று நடந்தது. அது எப்படி என்றால், ஜெனீவா கோல் என்ற ஒரு ட்ரீட்டி ஒன்றில் சைன் பண்ண சொன்னார்கள். அதாவது லேண்ட் மைன்ஸுக்கு எதிரான ஒரு ட்ரீட்டி, ஒட்டாவா ட்ரீட்டி என்று ஒன்று இருக்கிறது. அது அரசுகளுக்கு இடையில செய்கின்ற விடயம். ஆனால் அரசற்ற தரப்புகளுக்கு இடையென்று இன்னொரு வைத்திருக்கிறார். அது வந்து ஜெனீவா கோல். இப்போ ஜெனீவா கோல்லே கையெழுத்து விட விடுதலை புலிகளை முதல் நிர்பந்தித்தால் வந்து இவர்கள் தாங்களே நான் ஸ்டேட் ஆக்டர் என்று சொல்லுகிறார். இப்போ விடுதலை புலிகள் பிரச்சனை இருக்கவில்லை, அது எப்படி ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணுறதில்லை. அவர்கள் சொன்னார்கள் வந்து நாங்கள் சைன் பண்ண தயாராக இருக்கிறோம், ஆனால் ஒட்டாவா ட்ரீட்டியில் முதல் அரசாங்கம் கையெழுத்திடட்டும் என்று அவர்கள் இறுக்கமாக நின்றதுனால அதிலிருந்து தப்பித்து கொண்டார். இப்படி வந்து 2009ஆம் ஆண்டு எனக்கு தெரியத்தக்கதாக 3 முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதாவது இது சம்பந்தமாக நடேசன் என்னோட நேரடியாகவே சேட்டலைட் டெலிஃபோன்லே சொல்லியிருந்தார். இதை பற்றி தமிழீழத்தை கைவிடுகிறோம் என்ற ஒரு அறிவித்தலை தலைவர் பிரபாகரனும் முள்ளிவாய்க்காலுக்கு வந்து பங்கிமூனும் தலைவர் பிரபாகரனும் நடேசன் அவர்களும் ஒன்றாக நின்று இந்த அறிவித்தலை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அப்படியான அறிவித்தலை மேற்கொண்டால்
உடனடியாக போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை எல்லாம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி கடைசி கட்டத்திலே பிப்ரவரி மாதம் அளவில் என்று நினைக்கிறேன் அவர்கள் சொல்லப்பட்டது. அப்போ அதை அவர்கள் திருப்பி சொன்ன பதில் என்னவென்றால், மிக பெரும் மனிதாபலம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது, அதை நிறுத்துவதற்காக அவர்கள் வர வேண்டும், நாங்கள் எங்களால் இயன்றளவு ஒத்துழைக்க முயற்சிக்கிறோம் என்று நடேசன் அவர்கள் பதில் கொடுத்த பொழுது, அதற்கு மாற்றாக அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், எழுத்து மூலமாக இந்த வாக்குறுதியை முதலே தந்தால் இப்படியான ஒரு அறிவித்தலை தேசிய தலைவர் மேற்கொள்ள தயாராக இருக்கிறார், தமிழீழத்தை கைவிடுகிறேன் என்றால் இந்த விடயங்கள் எல்லாம் செய்யலாம் என்று அவர்கள் சொல்லப்பட்டது. இப்படியான விடயங்கள் பொது வழியிலே சொல்லப்படவில்லை. அவர்கள் கடைசியிலேயாவது சொல்லியிருக்க வேண்டும். அது சொல்ல முடியாமல் போய்விட்டதோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. அடுத்ததாக போரின் கடைசி எப்படி போகிறது என்பது ஓரளவுக்கு தெரிய வருகின்ற சூழலிலே லே டவுன் த வெப்பன்ஸ் என்ற ஒரு அறிவித்தல், லேயிங் டவுன்ஸ், ஆயுதங்களை கீழே வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு அறிவித்தலை செய்யுமாறு ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள். அந்த விடயத்திலேயும் பல தெளிவுபடுத்தல் மேற்கொள்ளப்பட்டது என்றால், இது இராணுவ மொழியிலே லேயிங் டவுன் த வெப்பன்ஸ் என்றால் சரண்டர், அதான் அதனுடைய டெக்னிக்கலான விளக்கம். இது ஒரு நாகரிகமாக சொல்லுகின்ற ஒரு இராணுவ இதிலேயே சரண்டர் என்றால் அதனுடைய அர்த்தம். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அப்படியான அறிவித்தலை செய்யாமல் சைலன்சிங் த கன்ஸ், சைலன்சிங் த ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் என்றும் சொல்லவில்லை. ஆயுத போராட்டத்தை நாங்கள் மௌனிக்கிறோம் என்று அவர்கள் விடுதலை புலிகள் சொல்லவில்லை, ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று தான் சொன்னார்கள். அதையும் சொல்லி அடுத்ததாக கடைசியாக ஒரு முயற்சி செய்தார்கள். என்னென்னு சொன்னாங்கன்னா, அதை சொல்லுவார்கள் ஒரு ஓர்டர்லி எண்ட் டு த கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லி ஃபார்மல் கேபிச்சுலேஷன் என்றதை சொல்றது. அதாவது நாங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, தோற்று விட்டோம் போரிலே, ஆகவே நாங்கள் சரணாகதி அடைகிறோம் என்ற ஒரு முறைப்படியான ஒரு சரணாகதியை செய்ய வைப்பதற்கும் முயற்சி செய்தார்கள். அதற்கும் விடுதலை புலிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. இதுதான் அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த இறைமை சம்பந்தமான தார்மீகம். இப்படியான மரபிலே வந்த போராட்டத்திலிருந்து வந்த சுயநிர்ணய உரிமை, இறைமை, இப்படியான கோரிக்கைகளை அரசியல் முள்ளிவாய்க்கால் நடத்தி செய்ய முடிக்கிறார்கள். அதுக்கு எங்களுடைய தரப்புகளும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் உத்திகளை பயன்படுத்தி, தேர்தல் அரசியல் எல்லாம் பயன்படுத்தி இதற்கு பலி போவது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு அணுகுமுறை என்றுதான் நாங்கள் இலங்கையினுடைய இன அழிப்பு வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு இது தெளிவாக புரியும். இதை பற்றிய ஆழமாக இதில் நடைபெற்ற சம்பவங்கள் என்னென்ன சம்பவங்கள், இதில் நான் சொன்னதை விடவும் பல சம்பவங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து பார்க்கிற பொழுதுதான் இந்த விடயங்கள் தெளிவாக புரியும். நாங்கள் நீட்டி முழக்கி கொண்டு அதுக்குள்ளே போகாமல் மேலோட்டமாக இந்த விடயத்தை நான் உங்களுக்கு முன்வைத்தேன். இறுதியாக, தேசம், மக்கள், சுயநிர்ணய உரிமை தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இவை தொடர்பான வரைவிலக்கணங்கள் பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், இது இந்த தேர்தல் காலத்திலெல்லாம் நாங்கள் பார்த்தோம். கூடுதலாக இந்த சொற்பிரயோகங்கள் என்ன, இந்த வரைவிலக்கணம் என்னன்றதில் ஒரு நாட்டம் பொதுமக்கள் தரப்பிலே வந்திருக்கிறது. பல பேர் போட்டி போடுகிறார்கள். இன்றைக்கு தேசிய கட்சிகள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். யார் என்றால் தென்னிலங்கை கட்சிகள், தேசிய கட்சிகள். தேசியம் என்ற சொல்லே இவர்களுக்கு சரியாக புரிய ஊடக பரப்பில எல்லாம் தவறாக பயன்படுத்துகின்ற சூழல் உருவாயிருக்கிற இடத்திலே, இந்த அரசு என்றால் என்ன, நேஷன் என்றால் என்ன, தேசம், தேசங்கள், மக்கள்கள் என்றால் என்ன, சமூகங்கள் என்றால் என்ன என்பதை பற்றின வரைவிலக்கணங்களை விளங்கி இருக்க வேண்டும். நான் இதில் சிவப்பிலிருந்து பச்சை வரையும் போட்டிருக்கிறேன் என்றால், அந்த கம்யூனிட்டிஸ் என்று சொல்வது மிக ஆபத்தானது. பீப்புள்ஸ் என்று சொல்வது ஓரளவு பரவாயில்லை, ஆனால் நேஷன்ஸ் என்றது சொல்ல வேண்டும், தேசம் என்று. இதுக்கெல்லாம் தெளிவாக வரையறுக்கப்பட்ட விடயங்கள். அதை நாங்கள் ஓரளவு மேலோட்டமாக பார்த்தால் இப்போ ஸ்டேட் என்று வருகிற பொழுது அது ஆட்சி முறைகள் என்ன, கான்ஃபெடரல், ஃபெடரல், யூனிட்டரி என்ற விடயங்களை பற்றி நாங்கள் ஆழமாக பார்த்திருக்கிறோம். நேஷன்ஸ் என்று வருகிற பொழுது, நேஷன் என்ற பொழுது தேசம், தேசங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது தேசிய இனம் என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் நிறைய. அது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தம் என்றால் நேஷனல் ரேஸ் என்று வரும். அது ஒரு ரேஸ் என்பது ஒரு தேசத்தோடு சம்பந்தமற்ற சொல்லு. இப்போ தமிழில் அந்த தேசிய இனம் என்ற சொல்லு கொஞ்சம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது ரேஸ் என்ற கருத்திலே அதை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த ரேஸ், அந்த தமிழ் மொழி நாங்கள் தமிழ் டிக்ஷனரியை வைத்து தமிழில் ரேஸ் இனம் என்பது அங்கே ரேஸ் என்று தான் ஆங்கிலத்தை எடுக்க வேண்டும் என்றும் இல்லை. இனம் என்பது ஒரு உறவு என்ற அடிப்படையிலேயும் தமிழ் சொல் ஆய்வியல்ல பார்க்கிற பொழுது இனம் என்பதற்கு ஒரு உறவு என்கின்றப்ப, ஒரு தேசத்தை உறவினுடைய ஒரு மொழி இப்படியான அடிப்படையிலே அந்த உறவாக நீங்கள் ஒரு பெரிய உறவாக பார்க்கின்ற பொழுது தேசிய இனம் என்று சொல்வதிலே தவறும் இல்லை. அது ஒரு மொழி சார்ந்த, பண்பாடு சார்ந்த விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். என்ன இருந்தாலும் தேசம் என்ற சொல்லை நாங்கள் தேசிய இனத்துக்கு சமாந்தரமான சரியான சொல்லாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். தேசம், தேசியம் என்றால் அது நேஷனலிசம்.
தேசியவாதம் என்பதைத்தான் நாங்கள் தேசியம் என்று சொல்லுகிறோம். அந்த அந்த தெளிவு ஒன்று ஏற்படுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதை விட இந்த தேசம் என்பதை 200 வருடங்களுக்கு மேலாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் வரையறை செய்து வந்திருக்கிறார்கள். இது ஒரு புதிய தத்துவம். தேசம் என்பதே ஒரு கேபிட்டலிசத்தினுடைய ஒரு ஒரு வெளிப்பாடாகத்தான் வந்தது என்று சொல்வார்கள். சமூக புரட்சி அதற்கு பிறகுதான் அது ஒரு அடுத்த கேபிட்டலிசத்தை நோக்கி போகின்ற பொழுது அந்த நேஷன் என்ற அடிப்படை தான் அழகாக வருகிறது என்ற ஒரு ஒரு பார்வை இருக்கிறது. இந்த நேஷனலிசம் என்பது தான் உலகத்திலேயே மிகவும் வலுவான ஒரு கோட்பாடாக, அதில் சில சிக்கல்களும் இருக்கிறது. சிக்கலான நேஷனலிசங்கள் உருவாகியிருக்கிறது, பெருந்தேசியவாதம். ஆனால் விடுதலைக்காக போராடுகின்றவர்கள் ஒரு பொசிட்டிவான தேசியத்தை வைத்திருப்பது தேசியவாதம். இப்போ தேசியவாதம் தான் உலகத்தை இயக்குகின்ற ஒரு விடயமாக இருந்திருக்கிற என்ற பார்வை எல்லாம் வலுவாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் அந்த ஐநாவுக்குள்ளே இந்த தேசம் என்பதை அவர்கள் வரையறை செய்யவில்லை. நேஷன் என்ற சொல்லுக்கான வரையறை ஐநாவுக்குள்ளே இல்லை. ஐநாவுக்குள்ளே பீப்புள் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால், இந்த காலனித்துவ நீக்க சூழமைவு டீகோலனைசேஷன் பீரியட்ல தான் இந்த தேசம் என்பதை ஐநாவுக்குள்ளேயும் ஓரளவு அங்கீகரித்து கொண்டிருந்தார்கள். உலகளாவிய அங்கீகாரம் இருந்தது. அது வில்சனாக இருக்கலாம், பிறகு லெனின் போன்றவர்கள் எல்லாருமே அதை தெளிவாக வரையறை செய்து வைத்திருந்தார்கள். இந்த காலனித்துவ நீக்கச்சூழ் அமைவு என்பதிலே தான் இந்த நேஷன் என்பது தெளிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் பிறகு ஐநாவுக்குள்ளே மக்கள் என்ற விடயத்தை தான் கூடுதலாக கையாளுகிறார்கள். அப்ப இந்த குழப்பத்திலே தான் எங்களுடைய இலங்கை தீவில் இருக்கக்கூடியவர்களும் இந்த மக்கள் என்ற சொல்லே கூட பாவிக்கிறது. இப்ப விக்னேஸ்வரனிடம் அந்த குழப்பம் இருந்ததை நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையினுடைய காலத்திலே அவதானித்தோம். அவர் தேசம் என்றால் ஏதோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சொல் என்றது போலவும், தேசம் என்று சொன்னால் தன்னை பிறகு கஜேந்திரகுமாரோடு அடையாளப்படுத்தி விடுவார்கள் என்று விக்னேஸ்வரன் அஞ்சியது கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே இப்படியான சிக்கல்கள் இருந்தது. தேசம் என்றால் அது கஜேந்திரகுமார் கொண்டு வந்த சொல்ல அல்ல. அது 51ஆம் ஆண்டிலே இருந்து தமிழரசு கட்சி கொண்டு வந்த அடிப்படை தான் இந்த தேசம் என்பது. அப்ப இந்த அடிப்படைகள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அதை கூடுதலாக ஒருவர் உச்சரிக்கிறார் என்பதற்காக அவருடைய சொத்தாக அதை பார்ப்பதே அடிப்படையில் தவறு. இப்படி பார்த்து கொண்டு இவர்கள் இப்படியான மேலோட்டமான பார்வையில அவர் பீப்புள் என்றதுக்குள்ள போய் முடங்கி விட்டார். பீப்புள் என்று முடங்கின உடனே என்ன நடக்குது? உங்களுடைய தரம் குறையுது. வெளியக சுயநிர்ணய உரிமையில் இருந்து உள்ளக சுயநிர்ணய உரிமை தான் நீங்க கேட்கலாம். பீப்புள் என்ற ஐநாவுக்குள்ள அதான் சொல்லுது. இப்படியான சிக்கல்கள் இதுல இருக்குது. இதெல்லாம் ஆழமான சிக்கலான விடயங்கள். ஆனால் இந்த அறிவு ஒரு தலைமை சரியாக இயங்குகின்ற பொழுது, அந்த தலைமை தனக்குள்ளே இந்த அறிவை எல்லாம் வைத்திருந்த பொழுது சிக்கல் இல்லை. பொதுமக்களுக்கு மேலோட்டமாக தாயகம், தேசியம், தன்னாட்சி என்று உணர்வு ரீதியாக போராட்டத்தை முன்னெடுப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சூழல்லே, புலம்பெயர்தல் சூழலும் சரி, தாயகத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இந்த தமிழ்நாட்டில் வேறொரு பிரச்சனை உருவாகிருக்கு. தமிழ் தேசியம், திராவிடம் இப்படியான விடயங்களுக்குள்ள வர்ற முரண்பாடுகளில் இந்த அடிப்படைகள் எல்லாம் அங்கே விவாதத்துக்கு உள்ளாகுவதில்லை. ஆகவே இப்படியான சிக்கல்கள் இருக்கிற பொழுது இந்த அறிவு மக்கள் மத்தியிலே கூடுதலாக தேவை. ஆகவே தேசம் என்ற அந்த உரித்தை நாங்கள் கைவிட்டு மக்கள் என்று நாங்கள் எங்களை தரமிறக்கிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இலங்கை அரசாங்கம் மக்களையும் கைவிட்டு எங்களை கொண்டு ஒரு மக்களாக மாற்ற முயற்சி செய்கிறது. ஆகவே இது சம்பந்தமான இந்த புரிதல்களை நாங்கள் பார்க்கிற தேவை இருக்கிற பொழுது, நாங்கள் கடந்த நேர்காணலில் பார்த்த அந்த ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு மக்கள் என்ற எங்களை முடக்குகின்ற செயற்பாட்டை இலங்கை அரசு எப்படி செய்கிறது புதிய அரசியலமைப்பு கூடாக, அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை பார்த்திருந்தோம். ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டிருந்தோம். ஒரு நீளமான கட்டுரை, தமிழில் தான் இந்த விளக்கம் கூட தேவைப்படுகிறபடியால் தமிழ் மொழியில இந்த கட்டுரை எழுதியிருக்கிறோம். அதை பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிக நீளமான கட்டுரை. ஆனால் இதில் எல்லா விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சுயநிர்ணய உரிமை சம்பந்தமாக இந்த தேர்தல் அரசியல் இருக்கிற சிக்கல், இந்த விடயங்கள் எல்லாம் இதில் எடுத்துக்காட்டி எல்லாம் ஆதாரபூர்வமான சர்வதேச சட்ட ரீதியான விடயங்கள் எல்லாவற்றையும் இதிலே தொட்டு காட்டியிருக்கிறோம். இது இந்த அறிவை கூடுதலாக கொடுக்கும். எவ்வாறு ஐநாவுக்குள்ளே இது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஐநாவின் பொறுப்பில் யார் பொது வாக்கெடுப்பை கோரலாம், யாருக்கு சுயநிர்ணய உரிமை என்று அங்கே கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நாங்கள் இல்லை. அப்போ அதை எப்படி எதிர்கொள்வது, அந்த விடயங்கள் எல்லாம் இங்கே நாங்கள் இந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறோம். இதை நேரம் இருக்கின்ற பொழுது முயற்சி எடுத்து வாசிப்பவர்கள் இதை கூடுதலாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக நான் இப்படி ஒரு கட்டுரை இருக்கிறது என்பதை இதில் தெரிவித்து இறுதியாக அதை ஒரு கருத்தாக முன்வைக்க விரும்பினேன். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்கள். குறிப்பாக நான் இன்னொரு விடயத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன் என்றால், நவம்பர் மாதம் 76ஆம் ஆண்டு தந்தை செல்வா அவர்கள் பாராளுமன்றத்திலேயே
தெளிவாக சொல்லிவிட்டார் வந்து we have abandoned the demand for a federal constitution. Our movement will be all non-violent. அப்ப non-violent-ஆன காலத்திலும் நீங்கள் ஃபெடரல் என்ற கோரிக்கை இல்லாமல் அதைவிட உயர்ந்த கோரிக்கையை வைத்து போராடலாம் என்பதற்கான முன்னுதாரணத்தை தந்தை செல்வாவே முன்வைத்து விட்டார். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆக்கினை நாங்கள் ஒத்துழையாமை, இன்று இலங்கையில பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கிறது என்றால் அதை பயன்படுத்தி அவர்களுடைய ஒத்துழையாமை என்றதை நாங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தேவையான பேரம் பேசலை மேற்கொண்டு இப்படியான முறைகளில் தான் அந்த அவர்களே ஒரு ஃபெடரல் சொல்யூஷனை வைக்க நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டுமே ஒழிய நாங்களாக கொண்டே ஃபெடரல் கொடுத்து அதில் அடி வாங்கி கொண்டு வாங்குற வேலைகளை செய்து கொண்டிருக்கிற மூட வேலைகளைத்தான் இந்த அரசியல் கட்சிகள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படை நாங்கள் ஏற்கனவே தலைவர் இது சம்பந்தமாக தேசிய தலைவர் என்ன கோட்பாடு வைத்திருந்தார் என்றதை நாங்கள் ஆதாரபூர்வமாக பார்த்தோம். அதே போல தான் தந்தை செல்வா அவர்களும் இதை தெளிவாக சொல்லியிருந்தால் we have abandoned the demand for a federal constitution என்பது. ஆகவே இதிலே இருந்து படிக்க வேண்டியதை படித்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் நான் முன்வைக்கக்கூடிய கருத்து. தாயக கனவின் தேசிய கவிஞரான புதுவை ரத்தினதுரை அவர்களுடைய வார்த்தைகளில் சொன்னால், இழந்து போனவனுக்கு வாழ்க்கை துயரம், எழுந்து நடப்பவனுக்கு எல்லாமே மதுரம், துயரம் அழுவதற்காக அல்ல எழுவதற்காக என்ற மதுர வரிகளை நினைவு கூர்ந்து கொண்டு இந்த மாவீரர் நினைவு மாதத்தில் தொடர்ந்து எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களே அறிந்து அவர்களே அவற்றில் கேள்வி கேட்டு அரசியல் தலைமைகளை வழிப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் தகுதி படைத்தவர்களாக மாற வேண்டும் என்ற எங்களுடைய உயரிய நோக்கை பாராட்டி, மேலும் இது சம்பந்தமாக குறிப்பாக இந்த தேசிய இன ஒடுக்குமுறை என்பது எதனால் எப்போது உருவானது, காலனித்துவ ஆட்சிக்கு இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, காலனித்துவ ஆட்சிக்கும் இந்த தேசிய இன ஒடுக்குமுறைக்கும் ஆன தொடர்பு என்ன என்பதில் ஆரம்பித்து 56 தனிச்சிங்கள சட்டம், 56 தனிச்சிங்கள சட்டம் ஊடாக எங்களது வெள்ளைக்காரருக்கு அல்லது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு சேவை செய்த எங்களுடைய மக்களுடைய வேலைகள் எதுவிதம் பறிக்கப்பட்டன, தேசிய இன ஒடுக்குமுறை தீவிரப்படுத்தப்பட்டது என்பதில் ஆரம்பித்து 72 அது புதிய நீங்களே குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்டம் ஊடாக எதுவிதம் தீவிரப்படுத்தப்பட்டது என்பதற்கு சென்று தொடர்ந்து விடுதலை புலிகள் காலத்தில் அது எதுவிதம் தணிந்திருந்தது என்பதனையும் உணர்த்தி இப்போது மீண்டும் தலைவிரி கோலமாக எவ்வளவு கேவலமாக ஆடுகின்றது என்பதனையும் அடுத்த சந்திப்பில் விளக்குவீர்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்களுடைய நேரத்திற்கும் தயாரிப்புக்கும் மக்கள் சார்பாக கேளிர் சார்பாக எனது நன்றிகள்.